அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாமிய திருமண ஒழுங்குகள் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. திருமணமானாலும் முஸ்லிம்கள் செய்கிற எந்த சடங்கு சம்பிரதாயமாக இருந்தாலும் அதற்கு இஸ்லாமிய முத்திரை குத்த வேண்டுமானால் முதலிலே அதற்கு ஒரு அடிப்படை இருக்க வேண்டும். முஸ்லிம்கள் எதையெல்லாம் செய்கிறார்களோ அதெல்லாம் இஸ்லாமிய முத்திரையை பெற்றுவிட முடியாது. ஒரு முஸ்லிம் நடத்துகிற சாராய கடை இஸ்லாமிய சாராய கடையாக ஆக முடியாது. ஒரு முஸ்லிம் நடத்துகிற சூதாட்ட விடுதி இது முஸ்லிம் நடத்துகிற காரணத்தினால் இஸ்லாமிய சூதாட்டம் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரு முஸ்லிம் நடத்துகிற மோசமான தடை செய்யப்பட்ட காரியங்களை எல்லாம் இஸ்லாம் என்ற முத்திரையை குத்தி நாம் சொல்ல மாட்டோம். எப்போது இஸ்லாம் என்ற முத்திரையை குத்துவோம் என்று சொன்னால் அந்த செயல் திருமறை குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்க வேண்டும், அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும், செய்திருக்க வேண்டும், அங்கீகரித்திருக்க வேண்டும். இந்த மூன்று அடிப்படையிலே இருந்தால் மாத்திரம்தான் நபிகள் நாயகத்தினுடைய சொல், அவங்களுடைய செயல், அவங்களுடைய அங்கீகாரம், இந்த மூன்று அம்சங்களையும் கொண்டதாக இருந்தால் மாத்திரம்தான் ஒரு காரியம் இஸ்லாமிய காரியமாக ஆக முடியும். இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் நடத்துகிற திருமணத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் முஸ்லிம்கள் நடத்துகிற காரணத்தினால்தான் அது இஸ்லாமிய திருமணம் என்று நம்மை அறியாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர, இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படையோடு நீங்கள் உரசி பார்த்தால் இன்றைய சமுதாய மக்கள் நடத்துகிற திருமணங்களிலே ஏராளமான இஸ்லாத்திற்கு விரோதமான சடங்கு சம்பிரதாயங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்த பல சமாச்சாரங்கள் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு திருமணத்தை நடத்த துவங்கும் பொழுது முதலாக நம்ம என்ன செய்கிறோம்? திருமணத்திற்கான ஒரு நாளை தேர்வு செய்கிறோம். கல்யாணம் பண்றதா இருந்தா முதல்ல காலண்டர் எடுத்துக்கொண்டா வைத்துக் கொள்வார்கள். எது நல்ல மாசம், எது நல்ல நாள், அந்த நல்ல நாளிலே எது நல்ல நேரம், இப்படி எல்லாம் சில கணக்குகளை பார்த்து சில பேர் காலண்டரை பார்த்து முடிவு செய்வார்கள். சில பேர் ஒரு மார்க்க அறிஞரிடத்திலே போவார்கள். ஹஸரத், என்னுடைய மகளுக்கு கல்யாணம், என்னுடைய மகனுக்கு திருமணம், ஒரு நல்ல நாள் ஒன்று பார்த்து சொல்லுங்க. திருமணம் ஆரம்பிக்கிற ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டா, ஒரு மனுஷன்ட்ட போய் அல்லது ஏற்கனவே ஒரு மனிதன் கணித்து வைத்திருக்கிற ஒரு காலங்கட்ட போய் இதை நான் எப்ப நடத்தலான்னு கருத்து கேட்கிறோம். அவர் எது நல்லதுன்னு சொல்கிறாரோ அதுல நடத்துறோம். அவர் கெட்டதுன்னு சொன்னா அதை புறக்கணிச்சிடறோம். இது பீட மாசம், இதுல கல்யாணம் பண்ணக்கூடாது, இது கெட்ட நாள், செவ்வாய் வருவாயா போயிடும், கல்யாணம் பண்ணக்கூடாது, இது ராகு காலம், இது யமகண்டம், இது வடக்க சூடம், இது தெற்க சூடம், இப்படின்னு எதையாவது சொல்லிக்கொண்டு இந்த திருமணத்தை முடிவு செய்யும் பொழுது நம்ம எதுல முடிவு செய்கிறோம் என்று சொன்னால் ஒரு நாள் காலம் நம்முடைய நன்மை தீமையை தீர்மானிக்கிறது அப்படின்னு முடிவு செய்கிறோம். இந்த நம்பிக்கை இஸ்லாமிய அடிப்படையில் ஏற்கத்தக்க நம்பிக்கையா? நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் சாதாரண விஷயம் அல்ல. ஒரு சுன்னத்தான ஒரு காரியத்தை செய்வதற்காக நம்ம எவ்வளவு பெரிய பயங்கரமான பாரதூரமான நம்மை நிரந்தரமாக நரகப்படுகொலியிலே தள்ளிவிடும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிற செயலை செய்கிறோம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அத அராபன் ஃபஸத்தகஹு பிமா யகூல் ஃபகத் கஃபர பிமா உன்சில அலா முஹம்மத். யார் ஒருவன் நல்லது கெட்டதை கணித்து சொல்கிறோம் என்று இருக்கிறார்களே, இவங்கள்ட்ட போய் ஃபஸத்தகஹு பிமா யகூல், அவன் சொல்வதை உண்மை என்று நம்பி விடுகிறானோ, ஃபகத் கஃபர பிமா உன்சில அலா முஹம்மத், முகம்மதுக்கு அருளப்பட்ட இந்த தீனுல் இஸ்லாத்தை அவன் நிராகரிச்சிட்டான். அதான் அவனுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லையா. ஒரு மனுஷன்ட்ட போய் இது நல்ல நாளா, இதுக்க நாளா நீங்க சொல்லுங்க, இந்த நாள்ல கல்யாணம் பண்ண நல்லா இருக்குமா, அந்த நாள்ல கல்யாணம் பண்ண நல்லா இருக்குமா என்று கேட்டு
அவன் உளறுவதை நீங்கள் நம்பினீர்களேயானால் அதுக்கு அர்த்தம் என்ன? நீங்க ரசூலுல்லாஹ்வை நம்பலன்னு அர்த்தம். நான் இப்படி ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் நான் சொல்றேன், இதை நீங்க நம்புனா எதை நம்பலையா? முகம்மதுக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை நீங்கள் நம்பவில்லை. ஏன்? ஒரு மனுஷன்ட்ட போய் நல்ல நாள் கெட்ட நாள் நீங்க கேட்டீங்கன்னா அவனுக்கு அல்லாஹ்வுடைய சிஃபத் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். நல்லது கெட்டது நாளைக்கு நடக்கிறது அறிகிறவன் யாரு? அல்லாஹ் தானே. ஒரு நேரத்தில் செய்யற காரியம் நல்லது ஆகுமா ஆகாதா? அது மறைவான செய்தி. மறைவான செய்திகளை அறிகிற ஆற்றலை திறமையை அல்லாஹ் தனக்கு மாத்திரமே வைத்துக் கொண்டிருக்கிறான். எந்த ஆத்மாவும் நாளைக்கு தனக்கு என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது. எனக்கு அடுத்த நிமிடத்திற்கு என்ன நடக்கும் சொல்ல முடியாது. நான் இந்த ஊர்ல பிரச்சாரம் பண்ணிட்டு ஒழுங்கா போய் சேருவேனா சொல்ல முடியாது. அப்போ ஒரு மனிதன் வந்து தனக்கு என்ன நேரும் என்று கூட சொல்ல முடியாத நிலையில் படைக்கப்பட்டிருக்கையில நான் என்ன பண்றேன்? உங்களுக்கு நல்ல காலம் சொல்றேன். நீங்க ஓஹோன் இருப்பீங்க, நீங்க ஆகான் இருப்பீங்க, இந்த கிழமை மட்டும் கல்யாணம் பண்ணி பாருங்களேன் என்றெல்லாம் சொல்றோமே, இதை நீங்க நம்புறீங்களே. இப்படி நம்பினால் என்ன ஆகுது? மனுஷனுக்கு அல்லாஹ்வுடைய சக்தி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க. இது ஏற்றுக்கொள்ளப்படுமா? அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டே ஒரு மனுஷனை வச்சு போட்டு கல்யாணம் பண்ணணுமா? அப்ப கல்யாணம் என்ற ஒரு சுன்னத்தை செய்வதற்காக கடவுள் நம்பிக்கையை, ஏகத்துவ கொள்கையை நாம் ஆழமாக குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமை முதலில் மாற வேண்டும். இந்த நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கிற அஜர்த் இருக்கார, அவர் சொல்ற நம்புறமே, அவர் சொல்ற நம்பி நம்ம சில காரியங்களை செய்யறோமே, அந்த அஜர்த்தையாச்சும் கொஞ்சம் பாருங்க. உங்களுக்கு குர்ஆனை பார்க்க தெரியல என்று சொன்னாலும், ஹதீஸை பார்க்க தெரியல என்று சொன்னாலும், மார்க்கத்தை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னாலும் எதை பார்க்கலாம்? அந்த அஜர்த்தை பாருங்க. அவர் என்ன உங்களுக்கு சொல்றாரு? நான் நல்ல நாள் பார்த்து தர போறேன், நான் கெட்ட நாள் பார்த்து தருவேன் அப்படிங்கிறார்ல. அவர் தனக்கு ஒரு நல்ல நாளை பார்த்து ஒரு காரியத்தில் இறங்கி அவர் கோடீஸ்வரராய் காட்டட்டுமே. அஜர்த்து எந்த அஜர்த்தாவது கோடீஸ்வரனா இருக்கிறாரா? கோடீஸ்வரனா அந்த அஜர்த்தா வருவார்? அவரு கோடீஸ்வரனா இருந்தா பள்ளிவாசல்ல வந்து தொழுகைக்கு வருவாரா? எந்த அஜர்த்து உங்களுக்கு நல்ல நாள் கெட்ட நாளை பார்த்து தருகிறாரோ அவருடைய நிலையே பாவமா இருக்கு, பரிதாபமா இருக்குது. அவர் அடுத்த நாளைக்கு முத்தவள்ளி தூக்கி விடுவாரா, நாளைக்கு நீக்கப்படுவாரான்னு தெரியல. வயிற்றில் நெருப்பு கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. சீட்டு எப்ப கிளியும், எப்ப ஊர் விட்டு வரட்டுவாங்க. இந்த கண்டிஷன்ல அவர் இருந்துகிட்டு என்ன பண்றாராம்? நமக்கு நல்ல நாள் கணிச்சு தர்றாராம். அப்ப இது இஸ்லாத்துக்கு எதிரானது தானே. இன்னும் சொல்ல போனால் ஒரு அடிப்படையான விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். முஹர்ரம் மாசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த முஹர்ரம் மாசத்துல 10வது நாள் இருக்கிறது. நாளுக்கு எந்த விதமான சக்தி இல்லைங்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஆதாரம். இந்த முஹர்ரம் மாசம் 10வது நாள் 2 சம்பவம் நடக்கிறது இஸ்லாமிய வரலாற்றிலே. ஒன்று, மூசா நபி காப்பாற்றப்படுகிறார்கள். அது எப்ப? முஹர்ரம் மாசம் 10ல. மூசா நபிக்கும் ஃபிரௌனுக்கும் நடந்த யுத்தத்தில் மூசா நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளால் ஜெயிக்கிறார்கள். அவர்களுடைய எதிரியாக இருந்த ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டு அழிக்கப்படுகிறான். அப்ப ஒரு நல்லவர் காப்பாற்றப்பட்ட நாள், ஒரு கெட்டவன் அழிக்கப்பட்ட நாள். அதனால நல்ல நாள் சொல்லலாமா? காலம் சுழலுகிறது. அதே முஹர்ரம் மாசம் 10வது நாள் வருகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய பேரன் நல்லவர் அங்கே கொல்லப்படுகிறார், ஹுசைன். ஒரு கெட்டவன் யசீதுடைய கை ஓங்குகிறது. அப்ப ஒரு நாள்ல ஒரு பக்கம் பார்த்தா மூசா நபி ஜெயிக்கிறாங்க, அதே நாள்ல. அதுக்காக நீ நல்ல நாள்னு சொல்லுவீங்களா? அதே நாள்ல ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்டாங்களே, கெட்ட நாள்னு சொல்லுவீங்களா? ஒரே நாள்ல சிலருக்கு நல்லது நடக்கிறது, சிலருக்கு கெட்டது நடக்கிறது. அப்ப இதுல என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும்? நாளுல ஒண்ணுமே கிடையாது. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனித்தனியாக விதி எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம 7 விஷயத்தை நம்பணும்ல. அதுல ஒண்ணு என்ன? ஒல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நான் விதியை நம்புகிறேன். அதுல உள்ள நல்லது கெட்டது எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிறது. அப்ப எனக்கு அல்லாஹ் என்ன எழுதியிருக்கிறானோ அது எனக்கு கிடைக்கும். உங்களுக்கு என்ன அல்லாஹ் எழுதியிருக்கிறானோ அது உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு எப்ப கிடைக்கணும் அல்லாஹ் எழுதியிருக்கிறானோ அப்பதான் அது எனக்கு கிடைக்கும்.
உங்களுக்கு எப்ப கிடைக்கணும்னு எழுதியிருக்கிறானோ அப்ப அது கிடைக்கும். நேரம் தீர்மானிக்கிறது இல்ல, அவனுக்கு தனித்தனியாக அல்லாஹ் புரோகிராம் பண்ணி இருக்கிறான். நாளை வச்சுக்கிட்டு வெள்ளிக்கிழமை செஞ்சவன்லாம் நல்லா இருப்பான், சனிக்கிழமை செஞ்சவன்லாம் உருப்பட மாட்டான், ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் பண்ண நல்லா இருப்பான், திங்கக்கிழமை கல்யாணம் பண்ண நாசமா போயிடுவான். அப்படி கிழமைகளுக்கு அதிகாரத்தை கொடுத்து எல்லாம் செஞ்சிருக்கிறானா? செய்யல. அதனாலதான் ஒரே நாள்ல நம்ம கண் முன்னாடி பார்க்கிறோம், ஒரே மாசத்துல பார்க்கிறோம், நல்லதும் கெட்டதும் மாறி மாறி நடக்கிறது. ஒரு வீட்டில் கல்யாணமா இருக்கும், ஏத்த வீட்டில் கர்மாதியா இருக்கும். இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு இருப்ப புள்ள பிறகு அந்த வீட்டில் ஒருத்தன் மண்டையை போட்டுருவான். ஒருத்தன் ஆஸ்பத்திரி டிஸ்சார்ஜ் ஆகி வருவான், அன்னைக்கு போய் ஒருத்தன் ஆஸ்பத்திரியில் சேருவான். சேர்ந்தவனுக்கு அது கெட்ட நாள், திரும்பி வந்தவனுக்கு நல்ல நாள். புள்ள பெத்த வீட்டுக்கு நல்ல நாள், மண்டையை போட்ட வீட்டுக்கு கெட்ட நாள். இப்படித்தானங்க இருக்குது. அப்ப நாட்கள் நல்லது கெட்டதை தீர்மானிக்கும் என்ற அடிப்படையே தப்பா இருக்கும் பொழுது நம்முடைய கல்யாணமே அந்த தப்பான அஸ்திவாரத்தின் மீது நிர்மாணிக்கப்படுகிறது. அப்ப இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கவே கூடாது எந்த நாள்ல. இன்னும் சொல்ல போனா இதை உடைக்கிறதுக்காக வேண்டி காலண்டர் எடுத்துக்கிறங்க, எது மோசமா இருக்குன்னு போட்டிருக்கான் அன்னைக்கு பார்த்து தேர்ந்தெடுங்க. இன்னைக்கு கல்யாணமே பண்ணாதீங்களா, அன்னைக்கு தான் டேட்டை பிக்ஸ் பண்ணணும். எந்த நேரத்தில் பண்ணக்கூடாதுங்கிறானோ அந்த நேரத்தில் பார்த்து பண்ணணும். பண்ணனா என்ன ஆகும்? ஒன்னாவது எனக்கு எழுதுறபடி நான் நல்லா நல்லா இருக்கு நல்லா இருப்பேன், நல்லா இருக்க மாட்டேன் நல்லா இருக்க மாட்டேன், அவ்வளவுதானே தவிர அந்த நாள் அதை தீர்மானிக்குமா? ராகு காலமா பார்த்து சபர் மாசமா பார்த்து எந்த மாசம் பீட மாசங்கிறாங்களோ அந்த மாசமா பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணணும். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்னால் நம்ம மக்கள் எப்படி சஃபர் மாசத்தை பீடை நினைக்கிறாங்களோ, நம்ம மக்கள் என்ன பண்றாங்க அறியாமையினால, நம்ம மக்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான், உலகம் பூரா கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீம் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா சஃபர் மாசம் பீட மாசம், ரசூலுல்லாஹ்வுக்கு நோய்வாய்ப்பட்டாங்க அதனால பீடை பிடிச்ச மாசம் அப்படின்னு சொல்லி நல்லது கெட்டது பண்ண மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் எப்படி இருந்துச்சாங்க? ஜாஹில்கள்ட்ட மூடர்கள்ட்ட ஷவ்வால் மாசம் பீட மாசம் வச்சிருந்தாங்க. ஷவ்வால் மாசம் எது? நோன்பு பெருநாள் மாசம். அப்ப ஷவ்வால் மாசத்தை பீட மாசம் என்று அவங்க நினைச்சு வச்சிருந்தாங்க. அந்த மாசத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆயிஷா நாயகிக்கும் கல்யாணம் நடக்குது. பிறகு ஒரு காலத்தில் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் ஷவ்வாலில் தான் நபிகள் நாயகத்தை திருமணம் செய்தேன். நபிகள் நாயகத்துடைய மனைவிமார்களில் என்னை விட ரசூலுல்லாஹ்வுக்கு அன்பானவர்கள் நல்ல வாழ்க்கை நடத்தியவர் யார் இருந்தா? ஷவ்வால்ல கல்யாணம் நான் கெட்டு போயிட்டோமா? ஷவ்வால பீடை சொன்னீங்களப்பா, ஷவ்வால்ல கல்யாணம் பண்ணி தான் நாங்க நல்லா இருந்தோம் என்று ஆயிஷா நாயகி அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம திருமணம் செய்யக்கூடிய நேரத்தில் எதை தவிர்க்கணும்? இந்த மாதிரி நாலு நட்சத்திரம் இதுகளை எல்லாம் தூர போட்டு எரிஞ்சிடணும். அஜர்த்துமார்களுக்கு அந்த மாதிரியான எந்த விதமான அதிகாரத்தையும் இஸ்லாம் கொடுக்கவில்லை. இது முதல் செய்யற தவறு. அடுத்து திருமணம் என்ற பெயரால் நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? கல்யாண பேச்சு வந்த உடனே பொண்ணு மாப்பிள்ளை பேசுவாங்க. பேசும் பொழுது எதை பேசணும் அதை பேச மாட்டாங்க. 4 நோக்கத்தை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 4 நோக்கத்தில் எது சிறந்ததோ அதை ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. தீன் இருக்குதான்னு சொல்லி பொண்ணு வீட்டாரும் மாப்பிள்ளையிட்ட தீன் இருக்கான்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டாரும் பெண்ணிடத்தில் தீன் இருக்கான்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. பணம் இருக்குதா, காசு இருக்கா, பங்களா இருக்குதா, நல்ல வசதியா மாமனார் வீட்டில் கவனிப்பாங்களா, இப்படியான ஒரு கணக்கில் நம்ம திருமணத்தை பேசுகிறோம். இதுல என்ன சரியான முறை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், துன்கஹுல் மர்அத்து லி அர்பைன், 4 நோக்கங்களுக்காக உலகத்திலே பெண்கள் திருமணம் செய்யப்படுகிறார்கள். லி மாலிஹா, அவள் இருக்கிற பணத்துக்காக வேண்டி. அப்பா பணக்காரனா, அத்தா பணக்காரனா இருந்தா அந்த வீட்டு பொண்ணு எனக்கு வேணும். அடுத்து ஒலி ஜமாலிஹா, அவளுடைய அழகுக்காக வேண்டி. 2-3ஆவதாக ஒலி நசபிஹா, ஒலி ஹசபிஹா, அவருடைய குலம் கோத்திரம் பாரம்பரியத்துக்காக வேண்டி. நல்ல ராயல் ஃபேமிலி, மரைக்கா வீட்டு ஃபேமிலி, முத்தவள்ளி வீட்டு ஃபேமிலி, நாட்டாம வீட்டு ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சில பாரம்பரிய கோத்திரத்துக்காக வேண்டி பெண்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஒலி தீனிஹா, அவளுடைய நல்ல ஒழுக்கம் பண்பாடு இதுக்காக வேண்டியும் தேர்ந்தெடுக்கிறார்கள். தீன் உடையவளை தேர்ந்தெடுத்து நீ வெற்றி பெற்றுக்கொள். ஆம்பளைக்கு இந்த அறிவுரை சொல்லப்பட்டால் பொம்பளைக்கு இந்த அறிவுரை இருக்கு. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுல் ஆபிதீன். வெளிவந்து விட்டது 8வது பதிப்பு.
அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. நீங்க மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கும் பொழுது என்ன செய்யணும்? மாப்பிள்ளை தீன் உள்ளவனான்னு பார்க்கணும். ஒரு பக்கத்துக்கு தான் இஸ்லாம் சொல்லும், இன்னொரு பக்கத்துக்குள்ள விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப மணமகனை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவனுடைய கலை விட, அவனுடைய திறமையை விட, அவனுடைய குலத்தை விட, கோத்திரத்தை விட அவன்கிட்ட தீன் இருக்குதா, அவன்கிட்ட மார்க்கம் இருக்குதா, நல்ல பண்பாடு பழக்க வழக்கங்கள் இருக்கிறதா, இதன் அடிப்படையில் திருமணம் செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை பார்க்க கூடாதுன்னாங்களோ அதைத்தான் திருமணம் வந்துட்டா தான் அவர் யாருங்கிறது தெரியும். அவருடைய ஈக்குவலான குலத்தை தேர்ந்தெடுப்பாரு. கல்யாணம் பண்றாருன்னா எனக்கு அவர் ஈக்குவல் இல்ல, எனக்கு அவர் சமம் இல்ல, இந்த குடும்பம் நமக்கு சரிப்பட்டு வராது, நாங்க எப்படிப்பட்ட ஃபேமிலி, இவங்க எப்படிப்பட்ட ஃபேமிலி, இதெல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் பார்த்து நடந்த இஸ்லாமிய திருமணமா? அதை விட இஸ்லாமிய திருமணத்தில் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஒழுங்கு இருக்கிறது, எளிமை, சிக்கனம். இஸ்லாமிய திருமணம் என்றால் இருக்க வேண்டிய முக்கியமான அம்சம் என்ன? எவ்வளவுக்கு உங்களுக்கு குறைச்சி செலவு செய்ய இயலுமோ போட்டி போடணும். ஒரு கல்யாணம் பண்றதா இருந்தா எவ்வளவுக்கு குறைக்கலாம் பட்ஜெட்டை? 10,000 ரூபாய் கல்யாணம் பட்ஜெட் போடுறோமா, ஒரு 8,000 ரூபாய் ஆக்க முடியுமா? 8,000 ரூபாய்க்கு போடுறோமா, ஒரு 4,000 ரூபாயை குறைக்க இயலுமா? ஒரு 2,000 ரூபாயில கொண்டாந்து பண்ண முடியுமா? அடுத்து ஒருத்தன் போட்டி போடணும், நீ 2,000 ரூபாயா, நான் 500ல பண்ணி காட்டுறேன்டா, இன்னொருத்தன் வரணும் 500 இருக்குடா, 100 ரூபாயில பண்ணி காட்டணுமா? இப்படி போட்டி போட்டு யார் திருமணத்தை மிக 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 குறைந்த செலவில் செய்கிறார்களோ அதுதான் சரியான திருமணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன ஆலமன் நிக்காஹி பரக்கா ஐஸர்ஹுமுனா, திருமணங்களிலேயே அதிகம் அதிகம் பரக்கத்தை பெற்று தரக்கூடிய திருமணம் எதுவென்றால் குறைந்த செலவில் செய்யப்படுகிற திருமணம். அப்ப எவ்வளவுக்கு குறைச்சு செலவழிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு பரக்கத்து இருக்கிறது. பரக்கத்துனா என்ன? பரக்கத்தை மட்டும் விளங்கணும்னு வைங்க, நம்ம ஆடம்பரம் பண்ண மாட்டோம்ங்க. பரக்கத்து என்று சொன்னால் நம்ம கண்களுக்கு தெரிகிற மாதிரியான சில அருள் இருக்கிறது, கண்களுக்கு தெரியாத மாதிரி சில அருள்களையும் அல்லாஹ் செய்கிறான். ஒரு மனுஷனுக்கு 10 வீடு இருக்குது, நம்ம பார்வையில் எப்படி தெரியும்? 10 வீடு உள்ளவனுக்கு அல்லாஹ் ரொம்ப அருள் புரிஞ்சிட்டான். ஒருத்தனுக்கு ஒரு வீடு தான், இவனுக்கு அல்லாஹ் கம்மியா புரிஞ்சு. நம்ம சொல்லுமா இல்லையா? 10 வீடு வச்சிருந்தா அவனுக்கு அல்லாஹ் நிறைய அருள் புரிஞ்சிட்டான். ஒருத்தனுக்கு ஒரு வீடு தான், அவனுக்கு கம்மியா அருள் புரிஞ்சிருக்கிறான். ஒருத்தனுக்கு வீடே இல்லை, இவனுக்கு அல்லாஹ் ஒண்ணுமே கொடுக்கல. சொல்றமா இல்லையா? ஒரு பொம்பளைக்கு 100 பட்டு புடவை இருக்குது, இன்னொரு பொம்பளைக்கு 5 தான் இருக்குது, இன்னொரு பொம்பளைகிட்ட பட்டு புடவை இல்லை. நம்ம என்ன செய்வோம்? 100 பட்டு புடவை, அம்மாடி எவ்வளவு இப்படி கொடுத்துட்டான் அல்லாஹ், அள்ளி கொடுத்துருக்கான அருளை. அப்ப 100 பட்டு புடவை இருந்தா அருள் கூட, 5 பட்டு புடவை இருந்தா அருள் கம்மி, அறவே இல்லைன்னா அருள் அறவே இல்லை என்று கணக்கு போடுறோம்ல. இது கண்ணுக்கு தெரிகிற மாதிரியான அருள், இதெல்லாம் அருள் இல்லைன்னு சொல்லல. பொருள்கள் அதிகமாக இருந்தால், வசதிகள் அதிகமாக இருந்தால், வாய்ப்புகள் அதிகமாக இருந்தால், காசு பணம் அதிகமாக இருந்தால், தட்டுமுட்டு சாமான்கள் அதிகமாக இருந்தால் அதெல்லாம் அருள் தான். ஆனால் அந்த அருளை விட கண்ணுக்கு தெரியாத ஒரு அருள் இருக்கிறது, அந்த அருளுக்கு தான் முஸ்லிம்கள் ஆசைப்பட வேண்டும். கண்ணுக்கு தெரியாத அருளுக்கு பேர் தான் பரக்கத். பரக்கத்துனா என்னன்னு விளங்குதா? பார்த்தா தெரியாது, ஆனால் நமக்கு கணக்கு பண்ணி பார்த்தோம்னு சொன்னா இது எப்படி இது நடக்குது, எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு கணக்கு பண்ணோம்னு சொன்னா ஆச்சரியப்படும். ஆனா நடக்கும் கண்ணு முன்னாடி. கண்ணுக்கு தெரியாத அருள் அது எப்படி? உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், எனக்கு 1000 ரூபாய் வருமானம் ஒரு நாளைக்கு, உதாரணத்துக்கு தான். பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு 50 ரூபா தான் வருமானம். எனக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வருமானம், என் பக்கத்து வீட்டில் உள்ளவனுக்கு 50 ரூபாய் வருமானம். எனக்கு 4 புள்ள, அவனுக்கு 8 புள்ள. இந்த 1000 ரூபாய் வருமானக்காரன்
ஒரு மாச கடைசியில் பார்த்தா 10,000 ரூபாய் கடனாளியா இருக்கிறேன். 1000 ரூபாய் வருமானம் வருதுங்க. மாசத்துக்கு 30,000 ரூபாய் ஆச்சு. 30,000 ரூபாய் வருமானம் வர்றேன்னா மாசத்துக்கு செலவழிச்ச கணக்கு பார்க்கிறேன் 40,000 ரூபாய் இருக்கு. வரவு 30, செலவு எவ்வளவு 40. அப்ப 4 பேர் சோறு தின்று இருக்கிறோம், ஒரு பொண்டாட்டி புள்ள சாப்பிட்டு இருக்கிறோம். 30,000 ரூபாய் வந்து இருக்கிறது, 40,000 செலவாக இருக்கிறது. 30,000 வந்துச்சு பார்த்தா பெருசு மாதிரி தெரியும். 30,000 வந்து என்ன புண்ணியம்? இன்னொரு 10,000 ரூபாய் கடனாளியாக நான் இருக்கிறேன். இது அருள் இல்லை. 30,000 வந்து அருள் மாதிரி உங்களுக்கு தெரியலாமே தவிர 30,000 வந்து எனக்கு பத்தலையே, என் தேவையை நிறைவேற்றலையே. 30,000 கொடுத்து 40,000 நோயை கொடுத்து விட்டான் அல்ல, டாக்டர் வாங்கிட்டு போயிட்டாங்க 40,000 ரூபாய், நான் என்ன பண்றது? அப்படி இருந்தால் இதுக்கு பேர் பரக்கத்து இல்லை. என் பக்கத்து வீட்டில் இருக்கான 50 ரூபா ஒரு நாளைக்கு, மாசம் 1500 ரூபா, மாசத்துக்கு 1500 ரூபா அவனுக்கு வருமானம். 8 பேர் சாப்பிட்றான், பொண்டாட்டி பிள்ளையும் சாப்பிட்டுக்கிறாங்க. மாச கடைசியில் கணக்கு பண்ணி பார்க்கறான் 250 மிச்சமா இருக்குது. இதுல எது பரக்கத்து? 30,000 ரூபா வந்து 40,000 ரூபாய் செலவழிச்சேன், அது பரக்கத்தா? 1500 ரூபா வந்து 1250 ரூபாய் செலவு பண்ணிவிட்டு ஒரு 250 ரூபாய் தனியா சொலையா எடுத்து வச்சிருக்கேன், அது பரக்கத்தா? அப்ப 1500 ரூபாய் செஞ்ச வேலையை 30,000 ரூபாய் செய்யல. 1500 ரூபாய் செஞ்சிருக்கு 8 பேருடைய வேலையை. 30,000 ரூபாய் 4 பேருக்கு வேலை செய்ய முடியல, 4 பேர் தேவையை பூர்த்தியாக்க முடியல. அப்ப பரக்கத்து என்று சொன்னால் அல்லாஹ் வந்து கணக்கு ஆச்சரியப்படுற விதமாக நமக்கு தெரியாம செய்வான். இந்த பரக்கத்தை பொறுத்த வரைக்கும் வேற சமுதாய மக்களுக்கு விளங்குதோ விளங்கலையோ, முஸ்லீம் சமுதாய மக்கள் நீங்கள் உங்களை அறியாமல் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எப்படி அனுபவிக்கிறீங்க? கொஞ்சம் அப்படி உங்களை சுத்தி உள்ள சமுதாயங்களை பார்க்கணும். முஸ்லீம் தாய்மார்களே, மறைமுகமான ஒரு அருள் ஒன்று இருக்குது அப்படிங்கிற நீங்க நம்புறதா இருந்தா என்ன செய்யணும்? உங்களை சுத்தி எப்படி பார்க்கணும். வேற வேற சமுதாய மக்களை பார்த்தீர்களே ஆனால் அவங்க எப்படி சம்பாதிக்கிறார்கள், உங்களுடைய சம்பாத்தியம் என்ன, எப்படி சம்பாதிக்கிறார்கள்? ஒரு குடும்பத்தில் 20 உறுப்பினர் இருப்பார்களே ஆனால் அவ்வளவு பேரும் உழைப்பார்கள். நீங்க எப்படி சம்பாதிக்கிறீங்க? இந்த சமுதாயத்தில் எப்படி சம்பாதிக்கிறீங்க? அத்தா சம்பாதிக்க மாட்டாரு. அத்தா நீங்க சும்மா இருங்க, அத்தா நான் பாத்துக்கிறேன், அவர் வீட்டுல உட்காந்துருவார். வந்து 50 வயசு ஆச்சுன்னு வைங்களேன், அத்தா கொண்டாந்து வாப்பா கொண்டாந்து வீட்டுல உட்கார வச்சுடுவான். மகன் நீ இருங்க பாத்துக்கிறேன். பெரும்பாலும் அம்மாவை போய் கல்யாணம் எடுக்க அனுப்புவானா? அம்மா இனிமேல் ஆத்து பறிச்சிட்டு வா அனுப்புறானா? அம்மாவும் வீட்டுல. பொண்டாட்டியை போய் நீ விரை வெட்டிட்டு வான்னு அனுப்புறானா? பொண்டாட்டி சம்பாதிக்கிறது இல்ல. கூட பிறந்த அக்கா தங்கச்சியா சம்பாதிக்குதா? அதுவும் சம்பாதிக்க போறது இல்ல. அப்ப சம்பாதிக்கிறது யாரு? 20 டிக்கெட் 10 டிக்கெட் இருந்தா ஒரே ஒருத்தன் போய் சவுதியில போய், துபாயில போய், குவைத்துல போய் அங்க அடிமை வேலை பார்த்து 3000 ரூபாய் அனுப்புவான். மாசத்துக்கு என்ன வருது? 3000 ரூபாய். கொஞ்சம் நல்ல வேலையாவது 5000 ரூபாய் அனுப்பிடுவான். அப்ப 5000 ரூபாய் தான் வருமானம். அதே 20 டிக்கெட்டு அதுல சாப்பிட்டு கொண்டு இப்படி இப்படி வீடுகளா கட்டுகிறீர்கள். 30,000 வருமானம் வரக்கூடியவர்களை குடிசையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். 30,000 வருகிறது, குடிசை ஓட்டு வீடாக மாறுவதற்கு கஷ்டமாக இருக்கிறது. 3000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு குடும்பம் இத்தனை பேரும் திண்டு விட்டு என்ன பண்றீங்க? பரக்கத்து கண்ணுக்கு தெரியுதா? யாரு கூட இருக்கணும்? யாரு அதிகமா? அல்லாண்டு ஒருத்தன் இருக்கிறான், நம்மளை நம்மளை அறியாமல் அள்ளி போட்டு கொண்டிருக்கிறான். அதை அனுபவிக்கிற சமுதாயம் நீங்கள். பரக்கத்தை ஒரு பக்கம் காட்டலாம். அல்ல எந்த அளவுக்கு? கையை தூக்குனா 1.5 கிலோ இருக்கா இல்லையா? இந்த காது ஆடுனா அரை கிலோ ஆடுது. காதுல 1/2 கிலோ, கழுத்துல ஒரு 2 கிலோ, கையில ஒரு 1/2 கிலோ மாற்றியல. பிளாஸ்டிக் வளையல் தான் போட முடிகிறது 30,000 ரூபாய் மாசம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு. மாசம் 3000 ரூபாய் சம்பாதிச்சு அத்தனை பேர் சாப்பிட்டு சமுதாயத்திற்கு எப்படி முடிகிறது? இது எப்படி சாத்தியமாகிறது? எப்படியும் சாத்தியமாகவில்லை. படைச்ச இறைவன் ஒருத்தன் அல்லாவை நம்பி பெண்களை காப்பாத்து, நீ தான் காப்பாற்றணும்னு பொறுப்பை சுமத்திருக்கிறானே, அதை நிறைவேற்றியதற்காக அல்லாஹ் கொடுத்த பரிசு இது. ஏன்டா இப்படியா கணக்கு போடுறீங்க? ஆத்தாவும் அம்மாவும் அக்காவும் தங்கச்சிக்கு வேலைக்கு போனா தான் சோறு திங்க முடியும் கணக்கு போடுறியா? போட்டுக்கடா, நான் வேற கணக்கு போடுறேன்னு சொல்லி நம்மளை வச்சு வேற கணக்கு போடுறான் அல்லாஹ். அந்த கணக்கு தான் பங்களாக்கள், அந்த கணக்கு தான் கலகலக்கிற நகைகள், அந்த கணக்கு தான் கிலோ கணக்கில் நகைகள்லாம் உண்டாகுது. எல்லாம் என்னது? ஆச்சரியமா இல்லையா? அப்ப நீங்க எதை விரும்பணும்? இந்த மாதிரி பரக்கத்தை கூட அல்லாஹ் கொடுக்கிறது கம்மியா இருக்கட்டும்,
அதுல என் தேவையெல்லாம் நிறைவேற வேண்டும், தேவைக்கு மேல மிச்சமாக வேண்டும், அந்த மிச்சத்தை வைத்து நான் கடன் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும். என்ன இல்ல உங்கள்கிட்ட? ஒத்தன் சம்பாதிக்கிறான், ஃப்ரிட்ஜ் இருக்கு, டிவி இருக்கு, ஏசி இருக்கு, எல்லா விதமான ஆடம்பரமான வசதிகள் இருக்கு. 4 ரூம் இருந்தா 4 ரூமுக்கு 4 டிவி இருக்கிறது. இவ்வளவு அள்ளி போடுறானே, அல்லாஹ்வுடைய பரக்கத்தை நம்புறீங்களா? இப்ப வாச்சு அந்த பரக்கத்து தொடர வேண்டுமானால் நீங்க என்ன செய்யணும்? அல்லாஹ் இப்ப டெஸ்ட் பண்றான். நீங்கள் திருந்த மறுத்தால் பரக்கத்தை பரட்டி விடுவான். பழையபடி குடிசைக்கு போக வேண்டி வரும், பழையபடி நீங்கள் கீழ்நிலையில் இறங்க வேண்டி வரும். அல்லாஹ் ஒரு சோதனைக்கு இப்ப தந்து கொண்டிருக்கிறான். நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், இன்ன ஆலமன் நிக்காஹி பரக்கா, நிக்காஹிலே திருமணத்திலே பரக்கத்தான திருமணம். அல்லாஹ்வுடைய அருள் உனக்கு தெரியாம உனக்கு அள்ளி போடணும் நினைக்கிறியா? குறைஞ்ச செலவில் திருமணம் நடத்து. யார் எப்படி நடத்துகிறோம்? திருமணம் செய்வதாக இருந்தால் ஊரை வளைத்து பந்தல் போடுகிறோம், பல்லாயிரக்கணக்கான ரூபாய் அதற்கு செலவு. கழுத்திலே போடுகிற மாலைக்கு பல ஆயிரக்கணக்கான ரூபாய் காலையில் போட்டு சாயந்தரத்துக்கு எரிஞ்சு விடுவோம், வாடி போய்விடும். ஒரு நாளைக்கு கூட தாக்கு பிடிக்காத மாலைக்காக வேண்டி பல்லாயிரக்கணக்கான ரூபாயை நீங்கள் செலவிடுகிறீர்கள். சீரியல் விளக்குகளுக்கு செலவிடுகிறீர்கள். புளிச்சை ஏப்பக்காரர்களுக்கு சோறு கொடுப்பதற்காக லட்சக்கணக்கான ரூபாய்களை வாரி இறைக்கிறீர்கள். இன்னும் பண திமிரு இருந்தால் இளையராஜாவில் இருந்து, கங்கை அமரில் இருந்து, டிவிஎஸ்ல இருந்து கச்சேரிகளை கொண்டு வந்து அந்த கச்சேரி நடத்தி உங்கள் பணத்திமுறை காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் இஸ்லாமிய திருமணமா? இதுக்கு அஜர்த்து வந்தால் பாத்தியாங்கிறார், இதுவும் அன்னிக்காகவின் சுன்னத்துங்கிறார். இதுலயும் முத்தவள்ளிகள் நாட்டாமைகள் வருகிறார்கள். இதை எப்படி நீங்கள் இஸ்லாம் என்று சொல்கிறீர்கள்? ஏன் உங்களுக்கு ஒரு 1000 ரூபாயில கல்யாணம் நடத்த முடியவில்லை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி திருமணம் நடந்தது? டிஎன்டிஜே வீடியோ விசன், டிஎன்டிஜேவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள் பிஜே சம்சுல்லுஹா, எம்ஐ சுலைமான், எம்எஸ் சுலைமான், அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய சீடிகள் வெறும் ரூபாய் 20 மட்டுமே. மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விசன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. நீங்க எல்லாம் பல தடவை கேள்விப்பட்ட சம்பவம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ற ஒரு நபி தோழர், அவர் அந்த ஊர்ல அவர் தான் பெரிய பணக்காரர். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் பணக்காரர் மட்டுமில்ல, சஹாபாக்களிலேயே சிறந்த சஹாபாக்கள்னு 10 பேர் இருக்காங்க இல்லையா, சொர்க்கவாசிகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நற்செய்தி கூறப்பட்ட 10 சஹாபாக்களிலே அவர் ஒருவர். இன்னும் சொல்ல போனால் ஒரு வகையில் பார்த்தால் அவர் 3வது ஜனாதிபதியாக வந்திருக்க வேண்டியவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்திற்கு பிறகு ஜனாதிபதி பதவி அவருக்குத்தான் வந்தது. அவர் வேண்டாம் என்று மறுத்ததால் தான் உஸ்மானும் அப்புறம் அலியும் ஜனாதிபதியாக ஆனார்கள். அபூபக்கர் உமருக்கு அடுத்த நிலையிலே வைத்து போற்றப்படுகிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு நெருக்கமானவர் யார்? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ற சஹாபி. அல்லாஹ் நிறைய பணத்தை கொடுத்திருந்தான். ஒரு நாள் நபிகள் நாயகத்தில் வர்றார். வரும்பொழுது எப்படி வர்றாருன்னு கேட்டா, கொஞ்சம் மஞ்சள் நிறத்தில் ஒரு வாசனையை பூசிக்கொண்டு வருகிறார். அதை பார்த்து விட்டு நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, என்ன அப்துல் ரஹ்மானே, என்ன ஒரு மாதிரியா வாசமும் மனமுமா வந்திருக்கிறீங்களே, என்ன மேட்டர்னு கேட்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் வர்றாரு, நல்ல வாசனை திரவியம் பூசிட்டு வர்றாரு. நல்ல உயர்ந்த வாசனை பூசினா என்ன பண்ணுவோம், என்ன மேட்டர் ஒரு மாதிரியா வந்திருக்கிறார் மாப்பிள்ளை அப்படின்னு கேட்பமா இல்லையா, அந்த மாதிரி கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, எனக்கு நேற்று கல்யாணம் ஆகிவிட்டது, எனக்கு நேற்று திருமணம் ஆயிடுச்சுங்கிறார். இதுல என்ன விளங்குது உங்களுக்கு? நபிகள் நாயகத்தின் மீது உயிரையே வைத்திருந்தவர், நபிகள் நாயகத்திற்காக வேண்டி தியாகம் செய்து ஹிஜ்ரத் செய்து வந்தவர், பல போர்க்காலங்களிலே எல்லோரும் விட்டுட்டு ஓடிய நேரங்களிலே வருகிற அம்புகளையும் ஈட்டிகளையும் தன்னுடைய நெஞ்சிலே தாங்கி நபிகள் நாயகத்திற்காக உயிரை கொடுக்க முன் வந்தவர். அப்படிப்பட்ட ஒரு தோழர் கல்யாணம் செய்கிறார், நபிகள் நாயகத்தை கூப்பிடாமல் கல்யாணம் செய்கிறார், நபிகள் நாயகத்திற்கு சொல்லாமல். கேட்டு தெரிகிறாங்க, என்னங்க வாசத்தோட வர்றீங்களே, என்ன நறுமணத்தோட வர்றீங்களே, என்ன விஷயம் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. எனக்கு நேத்து கல்யாணம் ஆச்சுங்கிறார். இதை யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ண முடியுதா? அல்லாஹ்வுடைய ரசூலை விட்டுட்டுமா கல்யாணம் பண்ணுவாங்க? பண்ணுனாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலே கூப்பிடலன்னா யாரை கூப்பிட்டுருப்பாரு? யாரையும் கூப்பிடல.
பொன் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் உட்கார்ந்தாங்க, அக்ரிமெண்ட் போட்டாங்க, முடிச்சு கல்யாணம். ரெண்டு வீட்டார்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பந்தத்திற்கு பெயர் தான் கல்யாணமே தவிர ஊர் ஓலையில எழுதுவதோ புத்தகங்கள்ல பதிவு செய்வதோ ஜமாத்தாரெல்லாம் வந்து சாட்சி சொல்வதோ அவர்கள் அங்கீகரிப்பதோ அவர்கள் அங்கீகரிக்காவிட்டால் செல்லாது என்பதோ அதெல்லாம் நீங்களாக உண்டாக்கி. மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள் இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகானா மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810. கொண்ட கட்டுக்கதை அதற்கும் திருமணத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ரெண்டு குடும்பத்தார் சேர்ந்து ரெண்டு சாட்சிகள் முன்னிலையிலே அந்த ஒப்பந்தத்தை செய்தார்களே ஆனால் இந்த நாட்டு சட்டப்படியும் செல்லும், மார்க்க சட்டப்படியும் செல்லும். எந்த நீதிமன்றத்திற்கு சென்றாலும் அது திருமணமாக ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்களா உண்டாக்கிக்கிறீங்க சடங்குகளை, நீங்களா நாங்க பேப்பர் தர மாட்டோம், நாங்க புஸ்தகம் தர மாட்டோம், நோட்டு புக்கு தர மாட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நோட்டு புக்குல கல்யாணத்தை பதிவு பண்ணாங்க? எந்த ஊர் ஓலை வாங்கி மக்காவுல ஊர் ஓலை வாங்கிட்டு வந்தாங்களா? மதீனத்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்களா சஹாபாக்கள்? கல்யாணம் பண்ணணும் நீ போய் மக்காவுல போய் உங்க ஊர் ஜமாத் அபுஜஹில்ட்ட போய் ஊர் ஓலை வாங்கிட்டு வந்து சொன்னாங்களா? ஊர் ஓலை எல்லாம் நீ உண்டாக்குன சடங்கு, அதற்கும் திருமணத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. உடைக்க எரிஞ்சு விட்டு யாராவது முன் வந்தார்களே ஆனால் கேவலப்பட்டு இதை ஏற்படுத்தியவர்கள் கேவலப்பட்டு நிற்பார்களே தவிர மீறி செய்தவர்களுக்கு எந்த சங்கடத்தையும் யாராலையும் எந்த சட்டப்படியும் ஏற்படுத்த முடியாது. நம்ம என்ன பண்றோம்? இவ்வளவு எளிமையாக நடத்த வேண்டிய திருமணத்தில் தேவையற்ற ஆடம்பரங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறோம். அப்ப அப்துல் ரஹ்மானுடைய வரலாறு உங்களுக்கு என்ன சொல்கிறது? அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு, அல்லாஹ்வுடைய தூதரை கூட கூப்பிடாமல் கல்யாணம் செய்யலாம், யாருக்கும் தெரிவிக்காமல் கல்யாணம் செய்யலாம், ஊரை வளைத்து பந்தல் போடாமல் கல்யாணம் செய்யலாம். ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்களா? என்னது, நான் ஒருத்தன் அஜர்த்து இருக்க என்னை கூப்பிட, அஜர்த்து பெரிய அஜர்த்து ரசூலுல்லாஹ் தானே, இங்க உள்ள அஜர்த்தை விட்டா என்ன ஆகும்? ஊர்ல இருந்துகிட்டு நீ அஜர்த்தை கூப்பிடாம கல்யாணம் பண்ணிடுவியா? கேட்பாங்களா இல்லையா? அப்ப அன்னைக்கு இருந்த பெரிய அஜர்த்து யாரு? நபிகள் நாயகம் தானே. அவங்க என்ன கேட்கல, என்ன அப்துல் ரஹ்மான் என்ன ஒரு திமிராய் போச்சா உனக்கு, நான் ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருந்த பெரிய அஜர்த்து என்னை கூப்பிடாம கல்யாணம் பண்ணிட்டியான்னு கேட்டாங்களா? முறைப்படி விருந்த போடுப்பா, கல்யாணத்தை பண்ணிக்க, வலிமாவை கொடு என்று கேட்டார்களே தவிர என்ன பண்ணல, கல்யாணத்துக்கு ஏன் கூப்பிடலன்னு கேட்கல. அப்ப திருமணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவுக்கு குறைவாக எவ்வளவுக்கு சிக்கனமாக நடத்துகிறீர்களோ அது இஸ்லாமிய திருமணம். இன்னும் சொல்ல போனால் மற்ற சமுதாயங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், நிறைய சம்பாதிக்கிறார்கள், எல்லோரும் சம்பாதிக்கிறார்கள், சொந்த நாட்டில் இருந்து கொண்டு சம்பாதிக்கிறார்கள், பொண்டாட்டி பிள்ளையோடு சுகம் அனுபவித்துக் கொண்டு சம்பாதிக்கிறார்கள். உன்னுடைய சம்பாத்தி எப்படி? முஸ்லிம் சமுதாயத்தில் பிறந்துட்டு நீ ஆடம்பரம் பண்றியே,
உனக்கு வருகிற பணம் எப்படி வருகிறது சிந்தித்து பார்த்தாயா? நீ ஒரு மாலைக்கு போடுறிய, ஒரு நாளில் வாடி போற மாலைக்கு செலவழிக்கிற 4000 ரூபாய் 3000 ரூபாய். அந்த ஒரு மாலையை நீ ஒரு மணமகன் கழுத்திலே போடுவதாக இருந்தால் நீ பெத்த புள்ள ஒரு மாசம் அங்கே அடிமை வேலை செய்தாக வேண்டும். இந்த நாட்டு வெயில் இப்ப 40 தாங்க முடியவில்லை. 45 50 என்று அடிக்கக்கூடிய பாலைவனத்திலே கிடந்து மணல் எல்லாம் கூட கொதிக்கும். அந்த மணல்ல கிடந்து காய்ந்து அரபிகளுக்கு அடிமை சேவகம் செய்து பேச்சுரிமையின்றி எழுத்துரிமை இல்லாமல் அநீதியை தட்டி கேட்க முடியாமல் 4 பேர் கூடி கலந்து பேச முடியாமல் அந்த நாட்டில் அனுமதி கிடையாது. அடுத்த நாள் விசாவை கேன்சல் பண்ணி ஓடுறான்னு அனுப்பி விட்டுருவாங்க. அப்ப பயந்து பயந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு பேச முடியாம சிந்திக்க முடியாம சுதந்திரம் இல்லாம அவன் சொல்ற அரபி செய்யற வீட்டுல எப்படி இருந்தான்? அவன் படுக்கிற பாய் அவன் விரிச்சிக்கிற மாட்டான். அப்படி இருந்தவன் அங்க போய் என்ன செய்யறான்? அரபிக்கு பாயை விரிச்சு கொடுக்குறான். அடுத்தவன் சாப்பிட்ட தட்டெல்லாம் கழுவி வைக்கிறான், டேபிள் துடைக்கிறான், தார் போடுறான், பேரிச மரத்தில் ஏறி பேரிச மரம் மறைக்கிறான், ஒட்டகத்தை மேய்க்கிறான். கவர்னர் வேலையை பார்க்கிறார். அங்க போய் உங்களுக்கு வர்ற 4000 5000 3000 இருக்குதே, கவர்னர் வேலை பார்த்து அனுப்புறாரு நினைக்கிறீங்களா? வேற வேற சமுதாயம் வேண்டுமானால் படிச்சுட்டு போறதுனால நல்ல வேலையில் இருக்கிறான். நம்ம சமுதாயம் எங்கேயும் அடிமைதான், முஸ்லீம் ஆள்ற நாட்டிலே அடிமைதான். படிச்சுட்டு போகல, இங்க வந்து கௌரவத்தை விடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நாங்க துபாயில் இருக்கிறோம், நாங்க அபுதாபியில் இருக்கிறோம், அது பண்றோம் இது பண்றோம், நமக்கு சூப்பர் வேலை. என்ன வேலை அதிகமா? டிரைவரா இருப்ப, இல்லைன்னா அரபி வீட்டில் என்ன செய்வ, ஹவுஸ் பாயா இருந்து அவன் பிள்ளைகள் மலைச்சலம் கழிச்சா கழுவி விடுவ, வீட்டை பெருக்குவ, தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துவ. என்ன கலெக்டர் ஊத்தியம் பார்க்க போற நீ? இந்த வேலையை ஒரு மாசம் உங்கள் மகனோ உங்கள் கணவனோ உங்கள் பிள்ளையோ உங்கள் அண்ணனோ பார்த்தால்தான் அந்த மாலை கழுத்தில் போட முடியும். ஒரு மாசம் அவனை ரத்த கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு கஷ்டப்படுத்தி அந்த மாலையை போட்டு 1/2 மணி நேரத்தில் நாசமாக்குறீர்களே. சீரியல் விளக்கு போடுகிறீர்களே, அதை போடுவதற்கு அவன் 3 மாசம் உழைக்க வேண்டும். ஆடம்பர கச்சேரிகள் வைக்கிறீர்களே, யார் என்ன பண்றீங்க? நீங்க எல்லாரும் சம்பாதிக்கிறீங்களா? சம்பாதிக்கிறவனுக்கு அருமை தெரியும். வேற சமுதாயத்தை பாருங்கள், உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ள சமுதாயத்தை பாருங்கள். எளிமையும் சிக்கனத்தையும் பெண்கள் வலியுறுத்துவார்கள். இந்த சமுதாயத்தில் பெண்கள் ஆடம்பரத்தை வலியுறுத்துகிறீர்கள். ஏன்? உங்களை களை எடுக்க அனுப்பல, காசுடைய மதிப்பு தெரியல, உங்களை நாத்து பறிக்க அனுப்பல. ₹1 சம்பாதிக்கிறதுக்கு 25 ரூபாய் கூலி வாங்குறதுக்கு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த சேத்திலையும் சகதிலையும் குனிந்த மேனிக்கு புடுங்கி புடுங்கி நடுறால, அவளுக்கு தெரியும் அந்த 25 ரூபாயோட மதிப்பு. ஏசியில குழு குழு அறையில் உங்களை வைத்து நீங்கள் சிரமப்படக்கூடாது என்பதற்காக அந்த இளமையெல்லாம் தியாகம் செய்துவிட்டு அவன் உழைத்து அனுப்புகிறான். ஊதாரித்தனத்தை நீங்கள் வற்புறுத்துகிறீர்கள். எத்தனை குடும்பங்கள்ல நாங்கள் கேட்டிருக்கிறோம். என்ன சொல்றான்? ஏண்டா இப்படி ஆடம்பரம் பண்றீங்க? பொம்பளையில டார்ச்சர் தாங்க முடியல செத்துங்களாம். ஏண்டா பண்றீங்கன்னு கேட்டா, இது எவ்வளவு கூட கல்யாணம் உள்ள ஒரு கலையா இருக்கணுமா? கல்யாணம் உள்ள என்னவா இருக்கணுமா? ஒரு கலையா இருக்கணுமா? கலையா இருக்கணும் ஒரு ஆடல் பாடு கூத்து கும்மாளம் இதெல்லாம் இருந்தா தானே கல்யாணம். இன்னும் சாவு விடு மாதிரி உம்மொண்டு இருந்தா என்ன அர்த்தம்? அப்படின்னு உசுப்பி விட்டு 3 நாளைக்கு மொத்தத்துக்கு வச்சுக்கிட்டு அழிவு ஒப்பாரி வச்சு கல்யாணம் கல்யாணம் அந்த வீட்டில் பண்ணாங்க, ஆயிஷா வீட்டில் பண்ணாங்கல்ல, பாத்திமா வீட்டில் பண்ணாங்க, நாங்க மட்டமா அப்படின்னு சொல்லி என்ன பண்றது? அவனை தாலி இருக்கிறீங்களே, சிந்திச்சு பார்த்தீங்களா? நீங்க அதை செய்யலாமா? அப்ப திருமணம் என்பது எப்படி இருக்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் திருமணம் என்பது 25 ரூபாய் கூட ஆகாது. ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்த திருமணத்தை பார்த்தீர்களேயானால் அதுக்கு செலவு என்ன? 25 ரூபாய், 25 லட்சம் இல்லைங்க, 25,000 சொல்லல, வெறும் 25 ரூபாய் சொல்றேன். வெறும் 25 ரூபாய், வெறும் 25 ரூபாய் செலவு கூட இல்லாமல் நபிகள் நாயகம் காலத்திலே திருமணங்கள் நடந்திருக்கிறது. எந்த அளவுக்கு? திருமண விருந்து என்ன செய்வாங்க தெரியுமா? 1-2 ஆளுக்கு நல்ல வசதி இருந்தா ஒரு ஆடு அதிகபட்சமா அறுத்து கொடுத்து விடுவாங்க. மற்றவங்க எல்லாம் என்ன கல்யாணம் விருந்து கொடுப்பாங்க தெரியுமா? கொஞ்சம் மாவு, கொஞ்சம் பேரிச்சம்பழம், கொஞ்சம் தேனு, 3ஐயும் போட்டு உருட்டி பிசைஞ்சு ஆளுக்கு ஒரு உருண்டை. ஒரு 25 ரூபாய்க்கு போகுது. இது 5 ரூபாய்க்கு தேனு, 5 ரூபாய்க்கு மாவு, 5 ரூபாய்க்கு
பேரிச்சம்பழம் மூணையும் போட்டு உருட்டி ஆளுக்கு ஒரு மசாலா வடை அளவு கையில கொடுத்து இந்தாங்க சாப்பிடுங்க வலிமா கல்யாண விருந்து. அப்ப அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு படிக்கிறோமே. நம்ம என்ன பண்றோம்? திருமணத்தில் இந்த ஆடம்பரத்துக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை தான், பெண்களாகிய நீங்கள் பண்ற ஆடம்பரத்துக்கு கொடுத்த தண்டனை தான் டௌரி, வரதட்சணை. நீங்கள் உண்டாக்குகிறீர்கள், இதை செய்வதற்கு காசு வேணுமே, கை காசு போட்டு செலவழிக்க அவனுக்கு மனசு இல்லை. பந்தலுக்கு தானே செலவழிக்க போறோம், பக்கீர் சாக்கு தானே செலவழிக்க போறோம், கச்சேரி பண்றதுக்கு தானே செலவழிக்க போறோம், மைக் செட்டு தானே செலவழிக்க போறோம். பொண்ணு வீட்டுல வாங்கு, பொண்ணு வீட்டுல வாங்கின 2 லட்சத்தையும் இந்த கூத்து கும்மாளத்துக்கே முடிச்சுட்டு போயிடும். ஏன்? நீங்கள் ஏற்படுத்திய இந்த ஆடம்பரத்தை விட்டு ஒழித்தீர்களே, ஆனால் பாதி வரதட்சணை ஒழிஞ்சு போயிடும். பாதி குடும்பங்கள் வரதட்சணை வாங்குவது முன்னேறுவதற்கு இல்ல, ஊதாரித்தனமா விரயம் பண்றதுக்கு தான். பாதி பேர் டவுரி வாங்குறான, வாங்கி பங்களா கட்டினவன் எவனுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு வரதட்சணை வாங்கி பங்களா கட்டினவன், வரதட்சணை வாங்கி பெரிய தொழிலதிபரா போனவன், வரதட்சணை வாங்கி வாழ்க்கையை வளப்படுத்தி கொண்டவன் பார்க்க முடியல. வரதட்சணை வாங்கி என்ன செய்வான்? பந்தலுக்கு செலவழிப்பான், வரதட்சணை வாங்கி கச்சேரிக்கு செலவழிப்பான், வரதட்சணை வாங்கி லைட்டுக்கு செலவழிப்பான், வரதட்சணை வாங்கி சோத்துக்கு செலவழிப்பான். சோத்துக்குனா யாருக்கு? இந்த ஏழை வாழைய தின்னுட்டு வாழ்த்துமே அவங்களுக்கு இல்ல. யாருக்கு செலவழிப்பான்? வந்து உட்காருவாங்க, சாப்பிட்டு விட்டு ஒரு சாப்பாடு அழகா அழகா சாப்பிட்டு வச்சிருப்பான். மகவை அம்பகருத்தூர் பண்டாரி எல்லாம் கூட்டி வந்து சமைச்சு வச்சிருப்போமா, திம்பாங்க. திண்டு விட்டு கொஞ்சம் கறி கொஞ்சம் வேவலையில மேஞ்சி விட்டு இன்னொருத்தன் சொல்லுவான், ரொம்ப கரைச்சி விட்டாங்களா கறி, அதே கறியை ஒருத்தன் வேவலாமா, ஒருத்தன் செய்வான் ரொம்ப வெந்து போச்சேம்மா, ஒருத்தன் என்ன பண்ணுவான் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டாங்கல்ல, கஞ்சப்பையில உப்பு கூட போடல, இன்னொருத்தன் ஒரே சோறு தான், ஒருத்தன் உப்பு ஜாஸ்தியுமா, இன்னொருத்தன் என்ன செய்வான் உப்பு கூட 4 கூட போட மாட்டாங்க, சப்புன்னு இருக்குமா ஒருத்தன். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ஊர் சோத்தைய உப்பு இல்லாம ஒருத்தன் உப்பு ஜாஸ்தியுமா, ஒருத்தன் நல்ல அரிசி வாங்க மாட்டாங்களாமா, சூப்பரா போட்டிருக்காங்க அரிசிமா ஒன்னொருத்தன். இப்படி வந்து திண்டு புட்டு நோண்டி நோண்டி ஒரு காவாசி திண்டு 3/4 வச்சுட்டு போவானே, இவங்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டி லட்சக்கணக்கான ரூபாய்கள். ஏன் இதை சிக்கனமா பண்ணக்கூடாது? 2 பேரிச்சம்பழத்தில் பண்ணக்கூடாதா? ஒரு டீல பண்ணக்கூடாதா? 2 பிஸ்கட் கொடுத்து பண்ணக்கூடாதா? திருமணம் சிக்கனமானால் பெண்கள் எவ்வளவு கரையேறுவார்கள் சீக்கிரமாக. எவனாச்சும் பூனைக்கு மணிகட்ட வரணும். எதுக்கு பார்க்கறான் தெரியுமா? மனுஷனுடைய பழக்கம் என்னன்னு கேட்டா ஊரை திருப்திப்படுத்தணும். மனுஷன் என்ன நினைக்கிறான்னு கேட்டா இவனுக்கு தெரியும் 25 லட்சம் ரூபாய்க்கு இறக்கிறதுக்கு அவன் கிறுக்கனா, அவன் என்ன பண்றான், அந்த வீட்டுல 25 லட்சம் ரூபாய், இந்த வீட்டுல 18 லட்சம் ரூபாய், அந்த வீட்டுல 15 லட்சம் ரூபாய், நாம ஒரு 10,000 செலவழிக்காட்டி எப்படி? எதுக்கு இது செலவழிக்கணும்? அது விரும்பியோ தேவைன்னு செய்யல, ஊர்ல உள்ள எல்லா பயிலும் செய்யறான். நம்ம அதுக்கு ஈக்குவலாவோ மேலே இருக்க முடிஞ்சா மேலே இருப்போம், மேலே இருக்க முடியாட்டாலும் கொஞ்சம் நெருக்கமா வச்சு இருப்போமே. 25க்கு மேல செலவழிக்க முடிஞ்சா செலவழிச்சிருவோம், இல்லைன்னா 24வது இருக்கணும்ல அப்படின்னு நினைக்கிறான. இந்த மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்குத்தான் இந்த ஆடம்பரங்களை தவிர இதுல என்ன உனக்கு நன்மை என்ன? இந்த சீரியல் போட்டு என்ன நன்மை? எல்லாரும் வாழ்த்திட்டு போயிருவானா? இந்த சீரியல்னால உலகத்துக்கு எவ்வளவு நன்மை செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்ல போறானா? திமுரு பிடிச்ச பயலோடு பேசிட்டு போவோம். கல்யாணத்தில் ரோஸ் மில்க் குடிச்சு விட்டு வெளியே போகும்போது பண திமுறா எல்லாம் குடிச்சு விட்டு சொல்லிட்டு போவான். இது என்ன ஒரு கதை சொல்லுவாங்க, இதுல ஒரு பாடம் இருக்குன்னா அந்த கதையை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். என்ன கதை? இந்த உலகத்துக்காக வேண்டி வாழ்றான் பாருங்க, வெக்கப்படக்கூடாது. இப்போ ஒருத்தன் நான் வந்து இப்ப கல்யாணம் பண்ண போறேன், உங்க ஊர்ல 2 பேரிச்சம்பழத்தை கொடுத்து கல்யாணம் பண்ண நான் நினைச்சேன்னு சொன்னா என்ன பண்ணுவான்? பைத்தியக்கார பையில பேரிச்சம்பழம் தானடா அப்படின்னு கிண்டல் பண்ணுவான். அதுக்கு பயந்துகிட்டு நான் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி பிச்சை வாங்கி அந்த கல்யாணத்தை பெருசா செய்ய நினைக்கிறேன். இந்த ஊர் உலகத்தை புரிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன கதை? ஒரு அப்பனும் மகனும் 2 பேர் இருந்தாங்களாம். அப்பா என்ன சாவ போற வயசு நெருங்கி போச்சு, மகனுக்கு உலகத்தை கத்து கொடுக்குறான். மகனே, இந்த உலகம் எப்படிப்பட்டதுங்கிற உனக்கு சொல்லித்தர்றேன் வா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு குதிரை ஒண்ணு இருக்குது. குதிரையில் என்ன பண்றான்னு கேட்டா அப்பங்காரன் ஏறி உட்காந்துக்கிறான் குதிரையில. மோகன்ட்ட சொல்றான், நீ கடிவாளத்தை பிடிச்சி நடத்திக்கிட்டே வா, நான் குதிரைக்கு மேல உட்காந்துக்கிறேன், நீ குதிரை கடிவாளத்தை பிடிச்சிட்டே வா
பிடிச்சிட்டே வர்றாங்க. இந்த 4 பேர் பித்தனா பண்ண 4 பேர் ஊர்ல இருப்பான உள்ள டிக்கெட்ல உட்காந்துக்கிட்டு என்ன செய்யறான், இங்க வர்ற அநியாயத்தை தண்டி தடிமாடா இருக்கிறான் இவன் குதிரையில உட்காந்துக்கிட்டு சின்ன பிள்ளைய நடத்தி கூட்டிட்டு போறான். எப்படி குதிரையை அப்பா உட்காந்துருக்கான் இல்லைங்க, பிடிச்சிட்டு போறான் மோகங்காரன். அப்ப என்ன சொல்றான், சின்னவன் பெரியவங்கிற ஒரு மரியாதை இல்லாம போச்சு. தண்ணி தடிமாடு வந்து குதிரையில உட்காந்துருக்கு, இந்த சின்ன பையன் முடிச்சு என்ன செய்யறான், இவன் வந்து நடத்தி கூட்டு போறான், அநியாயமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. கடந்து போன அத்தா சொன்னாரு, மகனை கேட்டுக்கிட்டியா, இப்ப வேடிக்கை பாரு அப்படின்னு. அடுத்த நாள் என்ன பண்றாரு தெரியுமா, மோகனை ஏத்தி குதிரையில வச்சு போடுறாரு. வாப்பா அத்தா என்ன பண்றாரு, கடிவாளத்தை பிடிச்சிட்டு வர்றாரு. அதே தெருவுல 4 பேர் கரெக்டா இருக்கிறாங்க, 4 பேர் கரெக்டாங்க நிக்கிறான். இங்க வர்ற அநியாயத்தை, ஒரு பெரிய மனுஷனுக்கு ஒரு மரியாதை வேணாமா, இந்த சின்ன பொடியை இவந்திக்கு குதிரையில உட்காந்துட்டு கிழவனை நடக்க விட்டுருக்கான், காலம் கெட்டு போச்சுடான்றான். அவன் ஏறினாலும் குறை சொல்றான், இவனை ஏத்திக்கிட்டு அவன் நடந்தாலும் குறை சொல்றானா. மகனை கேட்டுக்கிட்டியா, இன்னும் இல்ல நீ என்ன செஞ்சாலும் உன்னை விட மாட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றான். அடுத்த நாள் 2 பேரும் ஏறி உட்காந்துட்டாங்க குதிரையில போறாங்க. இங்க வர்ற வாயில்லா சீவன் ஒருத்தன் ஏறி போலாம்ல, 2 பேர் ஏறி உட்காந்துருக்கிறாங்க. அநியாயமா இருக்கு, தாங்கம்மா பாவம் தானே. ஒரு வாயில்லா சீவனுக்கு ஒரு இறக்கம் காட்ட மாட்டாங்களா, அதையும் குறை சொல்லிவிட்டாங்க. மகனை கேட்டுக்கிட்டியா, இன்னொரு வேடிக்கை பாரு. அடுத்த நாள் என்ன பண்றான் தெரியுமா, 2 பேருமே கீழே இறங்கிட்டு குதிரையை சும்மா நடத்தி கூட்டு போறாங்க. இங்க வர்ற குதிரை எதுக்கு வாங்குறது, குதிரை எதுக்கு வாங்குறது, ஏறி பொறுத்தானே குதிரை வாங்குறது. கிறுக்கு போயிலும் குதிரையை வாங்கிட்டு அதை நடத்தி கூட்டு போறான் பாடுறா, அதையும் குறை சொல்லிவிட்டாங்க. மகனை பார்த்துட்டு உலகத்தை, இன்னொரு வேடிக்கை பாரு. அடுத்த நாள் என்ன பண்றான் தெரியுமா, குதிரையை வித்துவிட்டான். சும்மா போறாங்க 2 பேரும். ஊர்னா 4 பேர் 4 சொல்லத்தான் செய்வோம், அதுக்காக வித்து போடுறதா, அதையும் விடல வைங்க. அங்க நின்றுட்டு சொல்றாங்க, ஊருன்னா 4 பேர் 4 சொல்லத்தான் செய்வான், அதுக்காக வித்து போடுறதா. அப்ப என்ன அர்த்தங்கள் என்ன விளங்குது, நீ என்ன செஞ்சாலும் இவனை திருப்திப்படுத்த இயலாது. மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்கு ஆடம்பரம் காட்டினு வை, உன்ட்ட நடிப்பான் ஹீன் பல காட்டுவான் சோத்து தின்றதுக்காக வேண்டி. வெளியே போய் என்ன பேசுவான், டீ கடையில எல்லாம் கொழுப்புடா, காசு கொழுப்பு அப்படின்னு சொல்லுவானே தவிர உன்னை வாழ்த்த விட மாட்டான். அப்ப நீ யாரை திருப்திப்படுத்த பார்க்கணும், படைச்ச இறைவனை திருப்திப்படுத்த இயலுமா? இறை தூதர் சொன்ன மாதிரி செய்தால் அவன் திருப்தி அடைவான். இறைவன் உன்னை கிண்டல் பண்ண மாட்டான். உன்னுடைய சக்திக்கு மீறி செலவழிக்கவில்லை என்றால் உன் மீது கருணை காட்டுவான், உன் செயலில் அல்லாஹ் சந்தோஷப்படுவான். அப்ப அல்லாஹ்வை திருப்திப்படுத்த நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஆடம்பரங்களில் ஈடுபடுவார்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்களை திருமணங்கள்ல போட்டி போடணும், ஊர் உலகத்தை தூக்கி எறிந்து விட்டு 500 ரூபாயில செஞ்சு காட்டுறான்டா கல்யாணம் பாடுறானே அப்படின்னு சவால் விட்டு 4 பேர் செஞ்சு கேட்டு வைங்க. முதல்ல ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எல்லாம் நிர்வாணமா இருக்கிற ஊர்ல ஒருத்தன் கோமணம் கட்டிட்டு போனான்னு வைங்க, அவனை கிண்டல் பண்ணுவாங்க. ஊர்ல எல்லா பையலும் நிர்வாணம், ட்ரெஸ்ஸே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரே ஒருத்தன் மட்டும் சட்டி போட்டு போறான். யாரு அவன் தான் ஒழுங்கா போறான் உள்ளதுல. இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க எல்லாரும் நிர்வாணமா இருக்கிறதுனால ஜட்டி போட்டுட்டு போறோம்னு கேலி செய்வாங்க. சட்டையே இல்லாத ஊர்னு வைங்க, ஒருத்த மட்டும் சட்டை போட்டு போறான்னு வைங்க, லூஸ் பையில பாடுறான், நம்மள சட்டை இல்லாம இருக்கிறோம்ல இவனை பாடுறான்னு சொல்லுவாங்க. அதனால இந்த ஊர் உலகத்தை பார்த்தீங்கன்னா மார்க்கத்தை பேண முடியாது. இவன் உங்களுடைய சொர்க்கத்துக்கு வழிகாட்ட மாட்டான். உங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவனோ உங்க சொந்தக்காரனோ ஏன்டா பெருசா விருந்து வைக்கலன்னு உங்களை உசுப்பி விடுறானே, அவனும் உங்களுடைய சொர்க்கத்துடைய பாதையில வந்து உங்களை இழுத்துட்டு போவானா, மறுமையில காப்பாத்துவானா? அப்ப நீங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். நான் எங்களுடைய என் மகனுடைய திருமணத்தை, என் மகளுடைய திருமணத்தை, என் திருமணத்தை, என் சகோதரி திருமணத்தை நான் போட்டியிட்டு குறைந்த செலவிலே நடத்தி காட்டுவேன். ஊரு உலகம் ஜமாத்து எவன் என்ன நினைத்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் என்று சொல்லி எவன் சிக்கனமாக திருமணத்தை நடத்துகிறானோ அவன் தான் நபி வழி திருமணம், அதுதான் இஸ்லாமிய திருமணம். சில சகோதரர்களை நாங்கள் இஸ்லாம் இனிய மார்க்கம் என்று சொல்லி முஸ்லிம் அல்லாத மக்களை அழைத்து வைத்து கேள்வி கேட்க சொல்லுவோம். அவங்க கேள்வி கேட்பார்கள். ஒரு ஊர்ல ஒருத்தர் கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமா? உங்க கொள்கை அழகா இருக்குது, ஒரு கடவுளுக்கு நீங்க நல்லா தான் இருக்குது, புரோகிதம் இல்லைங்கிறீங்க நல்லா தான் இருக்குது, அழகான வழிபாட்டு முறை, கடவுளை வழிபடுறோம்னு சொல்லிட்டு உங்களை வேதனைப்படுத்திக்கிறது இல்ல, தீ மிதிக்கிறது இல்ல, வேல் குத்திக்கிறது இல்ல, அழகா கை கால் மூஞ்ச கழுவுறீங்க, பள்ளிவாசல் பார்க்கவே அழகா இருக்கு, இறைவனை வணங்குறது கூட அழகா இருக்குது, உங்க கொள்கை நல்லா இருக்குது, நல்லா பழகுறீங்க, ஜாதி இல்ல, இவ்வளவு இருக்குது. ஆனாலும் நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்தால் எங்களுக்கு வேற ஒரு கஷ்டம் இருக்கிறது. என்ன கஷ்டம்?
நாங்க இஸ்லாத்துக்கு வரல என்றால் என் மகளை 10,000 ரூபாயில் கல்யாணம் செய்து கொடுத்து விடுவேன், நான் இஸ்லாத்திற்கு வந்தால் 10 லட்சத்திற்கு நான் எங்கே போவேன்கிறார். இதுக்கு என்ன பதில் நாங்க சொல்றது? நீங்க வாங்குற வரதட்சணை இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்களே அந்த மக்களை வராது நில்லுன்னு தடுக்கிறா இல்லையா? நீங்க வரதட்சணை வாங்க போய் என்ன ஆகுது? இஸ்லாம் காஸ்ட்லியான மார்க்கம், ஏழைக்கு உள்ள மார்க்கம் இல்ல, பணக்கார மட்டும் இருக்கிறதுக்கு ஏற்ற மார்க்கம் ஒரு கருத்து விதைக்கப்படுகிறத நம்முடைய இந்த செயலினால் வரக்கூடிய பல பேர் வராமல் அங்கே நின்று போய் விடுகிறார்களே. என்றைக்கா அதை சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? அப்ப கல்யாணத்தை நீங்கள் சிக்கனம் பண்ணி காட்டினீர்களே, ஆனால் இங்க இருந்தா 10,000, இஸ்லாத்துக்கு போனா 2,000 வருமானம் இல்லைங்க. இப்ப என்ன ஆகுது? இங்க என்ன 10,000, அங்கன்னா 10 லட்சம், நான் எங்க போறது? அப்ப நம்முடைய செயல்கள்னால் மற்ற சமுதாய மக்கள் அப்படி பிரமிப்போடவும் விருப்போடவும் கோபத்தோடவும் ஆத்திரத்தோடவும் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கல்யாணம் இப்படி கூத்தடிக்கிறாங்களே, இந்த வியாதி நம்ம சமூகத்துக்கு தொத்திட்டா என்ன செய்யறது? உங்களை சுற்றி வாழ்கிற பிற சமுதாய மக்கள் நீங்க பண்ற ஆடம்பரம் தங்களையும் தொற்றி விடுமோ, தங்களையும் அந்த நோய் பிடித்து விடுமோ என்று அரண்டு மிரண்டு போகிற அளவுக்கு உங்களுடைய ஆடம்பரங்கள் எல்லை மீறி போய் கொண்டிருக்கிறது. இதற்கு பேர் இஸ்லாமிய திருமணம் இல்லை, இதை ஒழித்து கட்ட வேண்டும். அடுத்தபடியாக திருமணம் என்ற பெயரிலே நடத்த வரதட்சணை சொல்லி காட்டி விட்டார்கள். ஒரு சில சொல்லப்படாத சில செய்திகளை மாத்திரம் உங்களுடைய கவனத்தை கொண்டு வருகிறேன். கல்யாணம் பண்றதா இருந்தால் இஸ்லாமிய சட்டத்தை பேணக்கூடியவன் ஆம்பளை தான் பொம்பளை கொடுக்கணும், இது இஸ்லாமிய சட்டம். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ, M.I. சுலைமான், ஷம்சுல்லுஹா, சைஃபுல்லா ஹாஜா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். உங்களை சுற்றி வாழ்கிற பிற சமுதாய மக்கள் நீங்க பண்ற ஆடம்பரம் தங்களையும் தொற்றி விடுமோ, தங்களையும் அந்த நோய் பிடித்து விடுமோ என்று அரண்டு மிரண்டு போகிற அளவுக்கு உங்களுடைய ஆடம்பரங்கள் எல்லை மீறி போய் கொண்டிருக்கிறது. இதற்கு பேர் இஸ்லாமிய திருமணம் இல்லை, இதை ஒழித்து கட்ட வேண்டும். அடுத்தபடியாக திருமணம் என்ற பெயரிலே நடத்த வரதட்சணை சொல்லி காட்டி விட்டார்கள். ஒரு சில சொல்லப்படாத சில செய்திகளை மாத்திரம் உங்களுடைய கவனத்தை கொண்டு வருகிறேன். கல்யாணம் பண்றதா இருந்தால் இஸ்லாமிய சட்டத்தை பேணக்கூடியவன் ஆம்பளை தான் பொம்பளை கொடுக்கணும், இது இஸ்லாமிய சட்டம். அப்ப பெண்களுக்கு ஒரு செக்யூரிட்டி ஏற்படுத்த வேண்டும். கல்யாணம்னா அது அப்பனோ மாமனோ அண்ணனோ ஒருத்தன் இருந்தான்னா எழுத்துமானம் எழுதி செய்ய வேண்டிய செஞ்சு இவன் யார், இவன் அப்பன் யார், ஆத்தா யாருன்னு சொல்லி ரெக்கார்டு பண்ணி விட்டுட்டு போனா கூட அதை கிளைம் பண்ணி வாங்குவான் பாருங்க. அதுக்காக வேண்டி இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா பெண்களுக்கு மாத்திரம் அவளுடைய பொறுப்பாளர் இருக்க வேண்டும், மாப்பிள்ளை இருக்க வேண்டும், 2 சாட்சிகள் இருக்க வேண்டும். இவ்வளவுதான் கல்யாணம். எப்படி நடக்கணும் கல்யாணம்? பொண்ணை பெற்றவர் கேட்கணும், பொண்ணுடைய அண்ணனோ பொண்ணுடைய அப்பனோ பொறுப்பாளன் கேட்கணும். எப்படி கேட்கணும்? என்னுடைய மகளை மாப்பிள்ளையிட்ட கேட்கணும். என்னுடைய மகளை அவருடைய சம்மதத்தை பெற்று, என் மகளுடைய சம்மதத்தை பெற்று இத்தனை ரூபாய் உன்னிடமிருந்து மகராக வாங்கி கொண்டு இன்னென்னார் சாட்சியாக வைத்து நான் உனக்கு மனம் முடித்து தருகிறேன், ஒப்புக்கொள்கிறாயா? தமிழ்ல கேட்கலாம். ஒப்புக்கொள்கிறேன், முடிச்சு கல்யாணம். வேற ஒண்ணுமே கிடையாது. தாலி வேண்டியதில்லை, மாலை மாற்ற வேண்டியதில்லை, மோதிரம் போட வேண்டியதில்லை, அம்மி மிதிக்கிறதில்லை, அருந்ததி பார்க்கறது இல்லை. நான் கல்யாணம் பண்ணி தர்றேன், நான் ஒப்புக்கொள்றேன், முடிச்சு. அந்த ஒப்புக்கொள்றேன் சொல்லிட்டு மண்டையை போட்டான்னு வைங்க, புருஷன் சொத்துல பொண்டாட்டிக்கு பங்கு வந்துடும். அந்த கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற ஆதாரம் சொல்றேன். நான் ஒப்புக்கொள்கிறேன்னு சொன்னான், ஒப்புக்கொள்றேன் அப்படின்ட்டான், பிரிச்சுட்டாங்க ஐயா. இப்ப என்ன ஆச்சு? இப்ப பொண்டாட்டி இப்ப அடே உன் சொத்துல மனைவிக்கு சேர வேண்டிய கால் பாகத்தை குர்ஆன் இஸ்லாம் சொல்லும், வாங்கி கொடுக்கும். அப்ப இதுல என்ன விளங்குது? அப்பவே கணவன் மனைவி ஆகிவிட்டார்கள். கணவன் மனைவி ஆவதற்கு சடங்குகள் இல்லை. மனைவின்னு ஒப்புக்கொள்றேன்னு சொன்ன உடனே இவன் மண்டையை போட்டான்னு வைங்க, இவன் கேட்கறான் என் மகளை கல்யாணம் பண்ணி தர்றேன், ஒப்புக்கொள்றேன். அவ அப்படி இப்ப விரிஞ்சிட்டா கைய. இப்ப என்ன ஆகும்? அவ பேர்ல ஏதாவது சொத்து இருந்தா புருஷனுக்கு பங்கு வரும், அவ புருஷன் ஆயிட்டான்னு அர்த்தம். அப்ப திருமணம் என்பது இந்த அக்ரிமெண்ட் தான் திருமணமே தவிர மற்றதெல்லாம் அஜர்த்து வருவதோ, அவர் சில சடங்குகளை செய்வதோ, சில மந்திரங்களை சொல்வதோ, அவர் ஒரு பெரிய பட்டியல் போட்டு ஒரு பெரிய துவா ஓதுவார, என்ன ஓதுவாரு? கற்பனைக்கு எட்டாத, அறிவுக்கும் பொருந்தாத
20ஆம் நூற்றாண்டுல கேட்டா காரி துப்புகிற சிரிக்கிற மாதிரி ஒரு துவா ஓதுறாரு. என்ன ஓதுறாரு? அல்லாஹும்ம அல்லி பைனஹுமா கமா அல்லப்த பைன ஆதம வ ஹவ்வா அலைஹிம ஸலாத்து வஸலாம் ஆமீன். அல்லாஹும்ம அல்லி பைனஹுமா கமா அல்லப்த பைன ஆதம வ ஹாஜர வ சாராண்டு ஆமீன். மூசா சபூரா ஆமீன். அய்யூப் ரஹீமா ஆமீன். இப்படின்னு ஒவ்வொரு நபிமார்கள் பேரையும் சொல்லி துவா செய்யறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இது சரியானதானா? இப்படித்தான் ஒரு மணமக்களை வாழ்த்தணுமா? இவர் வாழ்த்துறாரு திட்டுறாரு அந்த ஆளு. அது செஞ்சு பார்க்கறது இல்ல. ஒரு ரசூல் அப்படி வாழ்த்துனாங்களா? நபிகள் நாயகத்தினுடைய மகளுக்கு போய் அல்லாஹும் அல்லி பைனஹுமான்னு ஓதுனாங்களா? ஓதல. அவங்க நபிமார்கள், அவங்க எவ்வளவு சோதனை கொடுத்தாலும் தாங்கிக் கொள்வார்கள். நீ என்னத்துக்கு அதை போய் கேட்கிற? எனக்கு நல்லதுன்னு கேளு, எனக்கு இதை தாண்டு கேளு. அவனுக்கு மாதிரி தான் இவனுக்கு மாதிரி தானே, அவனுக்கு நல்லது செய்தா கெட்டது உனக்கு தெரியுமா? ஏதாச்சும் உனக்கு தெரியாது. அப்ப நீ என்ன கேட்கணும்? ரப்பனா லா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பிஹி, இறைவா எங்களுக்கு சக்தி இல்லாததை எங்கள் மீது சுமத்தாதே. அப்படி கேட்க சொல்றான் அல்லாஹ். இவன் என்ன பண்றான்? அய்யூப் ரஹீமாவை போல. என்ன அய்யூப் ரஹீமா? அவருக்கு நோய் வந்துச்சான், புழுத்து வடிஞ்சிச்சான், கூடுதலுக்கு வச்சுட்டாங்களாம், இவர் பொண்டாட்டி தூக்கிட்டே போனாங்களாம். இப்படியா? பொண்டாட்டி சம்பாதித்து நீ சோறு திங்கணுமா? அதுதானே கேட்டேன். ஊட்டட மாப்பிள்ள ஓடு. எதுக்கு இதெல்லாங்கிறேன்? முதல்ல அய்யூபுக்கு ரஹீமா தான் பொண்டாட்டி ஆதாரம் இருக்குதா? மூசாவுக்கு சஃபூரா தான் பொண்டாட்டி ஆதாரம் இருக்குதா? யூசுஃபுக்கு சுலைஹா பொண்டாட்டி ஆதாரம் இருக்குதா? ஆதம் ஹவ்வாவுக்கு ஆதாரம் இருக்கிறது. இப்ராஹிம் சாரா ஹாஜருக்கு ஆதாரம் இருக்கிறது. மீதி உள்ள நீனா இட்டுக்கட்டி தானே சொல்ற? அய்யூப் நபியுடைய பொண்டாட்டி பேர் ரஹீமா நீனா கல்யாணம் பண்ணி வச்ச? அப்ப இந்த மாதிரி இல்லாத கட்டுக்கதையெல்லாம் துவாண்டு எழுதி வைத்துக் கொண்டு இப்படி கேட்கிறார்கள். இதெல்லாம் துவா கிடையாது, இதெல்லாம் வாழ்த்து கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி திருமணம் செய்து முடித்த உடனே மணமக்களை வாழ்த்தி இருக்கிறார்கள். என்ன சொல்லி வாழ்த்தினார்கள்? பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். இப்படி பெருசா சொல்ல தெரியாவிட்டால் பாரக்கல்லாஹு லகுமா அவ்வளவு கூட சொல்லலாம். உங்கள் ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பெத்த மகளுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு அவங்க செய்த பிரார்த்தனை என்ன? பாரக்கல்லாஹு லகுமா, உங்க ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும். பரக்கத்துனா என்ன? உங்களுக்கு அல்லாஹ் எதை தர்றானோ அதுல உங்க எல்லா தேவையும் பூர்த்தி ஆகட்டும். உங்களுக்கு தர்றது 100 இருக்கட்டும், 5 இருக்கட்டும், 500 இருக்கட்டும், அது உள்ளக்க உங்க தேவையெல்லாம் நிறைவடைஞ்சிடணும். பரக்கத்து என்றால் இதுதான். அதே மாதிரி பொண்டாட்டி புருஷனுக்கு பரக்கத்தா இருக்கணும். சில பேர் கல்யாணம் பண்ணுவான், கல்யாணம் மட்டும் ஊர் ஊரா மேய்வான். ஏன்? அந்த கொடுத்த அந்த பொண்டாட்டியில அவனுக்கு பரக்கத்து இல்ல. இருக்கிற ஒரு பொண்டாட்டி இருக்கால, அவளை கொண்டு வாழ்க்கை திருப்தி அடையணுமா இல்லையா, போதுமாக்கணுமா இல்லையா? இவன் என்ன செய்வான்? அப்படி ஊர் மேய்வான். இது எதுக்கு உனக்கு? பரக்கத்துறது வராது. பரக்கத்து இருந்தால் புருஷனுக்கு தோணும், என் மனைவி எனக்கு எல்லாமே நிறைவா இருக்கிறாள், எனக்கு மறுபடி தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணும். அது பரக்கத்து. உனக்கு தெரிய ட்ரெஸ்ல பரக்கத்து இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு எத்தனை பேர் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், சட்டை அடிக்கடிக்கு வச்சிருப்பான். தெருவில் வரும்போது அவன் சட்டை வச்சுக்கிற ஆள் மாதிரி தெரிய பிச்சைக்கார மாதிரி இருப்பான். பார்த்தா பெரிய அரண்மனை மாதிரி பங்களா இருக்குமுங்க. வீட்டில் பீரோ நிறைய சட்டை அடிக்க வச்சிருப்பான். அவன் வெளியே வந்தானே இருக்கு, பிச்சைக்கார போய் மாதிரி இருக்கான்னு அப்படி தோணும். சில பேர் இருப்பான், 2 சட்டை தான் இருக்கு. அவன் வெளியே வரும்போது பார்க்கணுமே, என்னமோ லட்சப்பிறப்பு மாதிரி கோடீஸ்வரப்படி வருவான். வரும்போது பார்த்தா இங்கே வர்றான், அவனை பார்த்து எவ்வளோ பளிச்சுட்டு இருக்கிறான், எவ்வளோ மினுமினுப்பா இருக்கான். வர்ற சட்டை அவன் போட்டு 7 நாளைக்கு துவைக்காம 20 சட்டை வச்சிருப்பான். 7 நாளைக்கு துவைக்காம வாடை அடிக்கிற மாதிரி இங்கிட்டு சுருங்கி அங்கிட்டு சுருங்கி இப்படி வருவானு சில பேர். அடே உனக்கு 25 சட்டையை கொடுத்து அல்லாஹ் செய்யாத பரக்கத்தை 2 சட்டையில செஞ்சிருக்கான் பாரு. 2 வச்சிருக்கிறான், என்னமோ 200 சட்டை வச்சுக்கிற மாதிரி படம் காட்டுறான். அப்படி இருக்கா இல்லையா? இதுதான் பரக்கத். வீடு இருக்குது, வீட்டில் பரக்கத்து. சில பேர் இருப்பான், அரண்மனை மாதிரி வீடு கட்டியிருப்பான். வீடை கட்டிவிட்டு எத்தனை பேர் இருப்பாங்க? 4 பேர் இருப்பாங்க. 4 பேருக்கு அது பத்தாது. 4 பேர் என்ன செய்வான்? அட இது ஏன் ரூம் நீயாண்டா வந்தேம்மா, உங்களை இடத்த சுற்றி வச்சுக்கிட்டு இது ஏன் ரூம்பு, அது ஓ ரூம்பு. அப்போ அவ்வளோ பெரிய வீடு இருக்கு, 4 பேருக்கு பத்தாம ஏங்க நம்ம இங்கே இருக்க வேணாம், வேற வீட்டுக்கு போயிடுவோங்க இவ சொல்லுவான். ஒரு அண்ணன் தம்பி இருப்பானுவங்க, 2 பேருக்கு 2 பொண்டாட்டி இருப்பா. பெரிய அரண்மனை மாதிரி கடல் மாதிரி வீடா இருக்கு. அது 2 பேருக்கு 10 மாடு கிட்ட பத்தாது. என்ன செய்வா? இங்க இருக்க வேணாங்க, வசதியெல்லாம் பத்தலைங்க. அப்ப இவ்வளவு பெரிய வீடு 4 பேருக்கு பத்தல. இன்னொரு வீடு இருக்கும், ஒரு குடிசை. இவன் தோடல அவங்கால வச்சிருப்பான், அவன் தோடல இவன் படுத்திருப்பான், இவங்கால வந்து உரசிக்கிட்டு இருக்கேன். அப்படியே நகம் ஒரு படுத்து கிடப்பானுவ, ஒரு கவலையும் இருக்காது. தனியா கட்டிட்டு போன நினைக்க மாட்டாங்க. அப்போ ஒரு குடிசையில் இருக்கிற பரக்கத்து எதுல இல்ல? அரண்மனையில இல்ல. அப்ப பரக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்களே, இதை உலமாக்கள் உங்களுக்கு சொல்லி தந்தார்களா? திருமணத்தில் இந்த வாழ்த்தை உங்களுக்கு கற்று தந்தார்களா? மணமக்களுக்கு இப்படி வாழ்த்தினார்களா? வாழ்த்த சொன்னார்களா?
அதிக ரசூலுல்லாஹ் கற்றுத்தராம 100 வருஷத்துக்கு முன்னாடி எவனோ கண்டுபிடிச்ச அரபியில் எழுதின ஒரு பாட்டை சொல்லி தர்றாங்க. நீண்ட துவா ஓதுனா பெரிய காசு, வேற ஒன்றும் கிடையாது. பாரக்கல்லாஹுன்னா நீங்களே சொல்லி போயிருவீங்கள. பாரக்கல்லாஹு லக்கன்னா ஓ பாரக்கல்லாஹு லக்கவா இப்படி போயிருவீங்க. அல்லாஹும்ம அல்லி பைனஹுமா கமா அல்லப்த மாடி இது நமக்கு முடியாது. அஜர்த்து நீங்க வாங்க. எதுக்கு இது உண்டாக்குனது விளங்குதா? அல்லாஹும்ம அல்லி பைனஹுமா எல்லாரும் ஓதுங்கன்னா உங்களுக்கு ஓத இயலாது. எங்களை கூப்பிடுவீங்க, கூப்பிட என்ன செய்வீங்க? காசு தருவீங்க. அதுக்கு தான் பெருசு பெருசாக சொல்லுவானுவோம். அப்ப மார்க்கம் சொல்றபடி என்ன செய்யலாம்? கல்யாணமா போ, மாப்பிள்ளைய பாரு அல்ல பொண்ணை பாரு, பாரக்கல்லாஹு லக்க முடிஞ்சு வச்சுக்கது, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும். இப்படி சொல்றதா இருந்தால் அங்க அஜருக்கு தேவை இருக்குதா? அஜருக்கு அவசியம் இருக்குதா? இவர் தேவையில்லாம எல்லாத்துலயும் நுழைகிறார். கல்யாணத்துல நுழைகிறாரு, ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறாந்தா வைக்க விட மாட்டேன் நான் தான் வருங்கிறாரு, சுண்ணத்து பண்றாந்தா நம்மளை கூட தான் பண்ணணுங்கிறாரு, வீடு கட்டுறாந்தா என்னை தான் கூப்பிடணுங்கிறாரு. இவர் கொத்தனாரா? இவரு நாசுவரா டாக்டரா இது பண்றதுக்கு? அட நீ எதுக்குடா சுண்ணத்துக்கு நீ வர்ற? வீடு கட்ட போனா என்னை கூப்பிடுங்கிறாரு, சுண்ணத்து பண்ணா என்னை கூப்பிடுங்கிறாரு, பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்தா என்னை கூப்பிடுங்கிறாரு. நீ யார் எல்லாத்துலையும் தலையிடுறதுக்கு? ரசூலுல்லாஹ் இப்படி எல்லாத்தையும் தலையிட்டாங்களா? அந்த மாதிரி கல்யாணத்திலையும் தலையிட்டுக்கிட்டு அங்க சபையில நீங்க வேடிக்கை பார்க்கணுமே சொல்லி கொடுப்பாரு. ஜவ்வஜுத்துக்க ஒழுங்க கூட உச்சரிக்க தெரியாது, ஜவ்வஜுத்துக்கு அப்படி அரபில சொல்லி கொடுப்பாரு. எதை? இன்னார் மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன்னு என்னமோ அரபு நாட்டு ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசு மாதிரி அவனை நினைச்சுக்கிட்டு அரபில சொல்லி கொடுப்பாங்க. கபில் தூ அவருக்கு அப்படி பெரிய அரபி பண்டிதர் மாதிரி கபில் தூ மாதிரி. அட என்ன வந்து ஒன்னா என்ன கபில் தூ என்ன அர்த்தம்? அதெல்லாம் கிடையாது. ஜவ்வஜுத்துக்கு அன்கஹத்துக்கு நிகா முஸம்மா பிபி அல் ஃபாத்திமா பிவி இப்படின்னு வார்த்தை சொல்லிக்கிறாங்க. இவர் என்ன செய்வாரு? கபில் தூ என்ன கபில் தூ என்ன அவர் என்ன சொன்னாரு? நீ என்ன கபில் தூண்ட? அதெல்லாம் தெரியாது. அப்ப இந்த மாதிரி அரபில் ஏதாவது சொல்லி ஏமாத்துறதுக்காக வேண்டி எல்லாத்திலையும் தலையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய திருமணம் என்பது இந்த மாதிரி சடங்குகள் ஒழிய வேண்டும், ஆடம்பரங்கள் ஒழிய வேண்டும், மூட நம்பிக்கைகள் ஒழிய வேண்டும். திருமணம் முடிஞ்ச உடனே உங்க ஊர்ல நடக்கிற கூத்து, உங்க ஊர்னா உங்க மாவட்டத்தில், உங்க மாவட்டம்னா நான் மூணையும் சேர்த்து சொல்றேன், தஞ்சை, திருவாரூர், நாகை, பழைய தஞ்சையை சொல்றேன். இங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நாங்க இந்த ஊர்ல சுத்தின ஆளுக்கு தானே, எங்களுக்கு தெரியும் எல்லாமே. நாங்களும் எல்லா இடமும் பண்ண ஆளுக்கு தான். நாங்க ஏதாவது பாத்தியாவா? நாங்க பண்ணி வைக்காத கல்யாணமா? எல்லாம் நாங்களும் செஞ்ச ஆளுக்கு தான், தெரியாம செஞ்சு விட்டோம். என்ன செய்வாங்க தெரியுமா? மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுப்பாங்க. என்னவா மாப்பிள்ளை பெரிய பெரிய சாதனை பண்ணிட்டு வந்துட்டார்ல, உலகத்து கண்டெல்லாம் பட்டிருக்குமா, ஊர் கண்டலாம். அதுக்காக என்ன பண்ணுவாங்களாம்? ஒரு சட்டியில மஞ்சளை கரைச்சி ஒரு வெத்திலையை போட்டு அது சில இடத்துல என்ன செய்வாங்க அப்படி சுத்தி அது ஆரத்தி. சில ஊர்ல என்ன செய்வாங்க உங்க மாவட்டத்திலேயே ஒரு ஆட்டை அறுத்து ஆட்டு தலையை தட்டில் வச்சு சுத்துறது. என்னது? அந்த கண்ணெல்லாம் எடுத்துருமா? இது ஆட்டு தலைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அர்த்தம் வழங்குது. ஆட்டு தலை எதுக்கு வைக்கிறாங்கன்னு இனிமே சொல்றதுக்கெல்லாம் தலையை ஆட்டு, அதான் அர்த்தம். சிம்பாலிக்கா சொல்றா ஆட்டு தலையை. ஆட்டு தலையங்கிறது என்ன செய்யறது? தட்டுல ஆட்டு தலையை வச்சு அப்படி சுத்துறாங்களா? எதுக்கு? கந்திஷ்டி போட்டுருச்சான். என்ன கந்திஷ்டி? என்ன உலகத்துல யாரும் பண்ணாத சாதனை பண்ணிட்டாரு. அட எல்லாரும் செய்யற காரியத்தை ஒருத்தன் செஞ்சாலும் கந்திஷ்டி வருமா? திண்டா கந்திஷ்டி வருமா? அவனுக்கு கண்ணு இருக்குது கந்திஷ்டி, இவனுக்கு காது இருக்குது, உனக்கு தானே இருக்குது. அட எல்லாத்துக்கும் இருக்கிற விஷயம் தான். கல்யாணங்கிறது எவன் பண்ணல? எல்லாரும் பண்ற ஒரு விஷயம். இவர் என்ன பண்றாரா? இவர் கல்யாணம் பண்ண போறாரா, ஊர் கண்ணுலாம் பட்டுருச்சான். அதுக்காக வேண்டி என்ன பண்றாங்க? அதை எடுக்கிறதுக்காக வேண்டி மஞ்சள் தண்ணியை கரைச்சி அவர் துப்ப சொல்லி 3 தடவை சுத்தி தூத்துண்டு துப்பி அதை கொண்டே தவிர கொண்டே போடுறது. இது உனக்கு யார் சொல்லி தந்தா? இந்த கிறுக்குத்தனத்தை உனக்கு கற்று தந்தவன் யார்? இந்த ஆட்டுத்தலை. ஆட்டுத்தலை திங்கிறதுக்கு வைக்க, ஆட்டுத்தலை எடுத்து சூப்பு வைக்கலான்னு சொல்லி ஒத்துக்கிறேன், ஆட்டுத்தலையில பாயா வைக்கலான்னு சொல்லி ஒத்துக்குருவோம். ஆட்டுத்தலையில வந்து இந்த மாதிரி முசிபத்தை எடுக்கும், கந்திஷ்டி எடுக்கும் ஏதாவது இருக்குதா? இது உனக்கு யார் சொன்னா? இது சேர்ந்து இதுக்கு அஜர்த்து துணையா நிற்கிறார். இந்த மாதிரி கூத்துக்கள் இதெல்லாம் நீக்க வேண்டும். இந்த மாதிரியான மளிகை பொருள்கள்ல திங்கிற பொருள்கள்ல எல்லாம் அதுல மஞ்சள். இன்னும் சுட்டிக்காட்ட மறந்துட்டேன். ஆரத்திக்கு மஞ்சள் தடவுற மாதிரி கல்யாண பத்திரிக்கை அடிப்பாங்கல்ல, அடிச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் மஞ்சள், இன்னும் கொஞ்சம் மஞ்சள், இது ஓரங்கள்ல மஞ்சளை போய் ஒரு மஞ்சள் ஒரு கலரு. அந்த சயின்டிபிக்கா எடுத்தீங்கன்னா மஞ்சள் இருக்க சமையலுக்கு பயன்படுத்துற மஞ்சள் அது கூட நல்லது இல்லைங்கிறான். மஞ்சள் வந்து அதுல ஈயம் கலந்திருக்கிறது, அது ஆண்மையை நீக்கும்னு சொல்றான். அது மெடிக்கல் ரீதியாக கூட நல்ல பொருள் கிடையாது. அதிகபட்சமா போனா புண்ணுகளுக்கு போடுற அளவுக்கு அதுல ஒரு மருந்து இருக்கு, அவ்வளவுதானே தவிர மளிகை கடையில எழுதி வைக்கணும். இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்த காலத்துல எல்லாம் மஞ்சள் விற்கிறாத என்ன செய்யணும்? இங்கு விற்கப்படும் மஞ்சள் வெளி உபயோகத்திற்கு மட்டும், சோத்துக்கு போடக்கூடாதுன்னு அர்த்தம். அந்த காலத்துல மஞ்சளை இப்போதான் சட்டம், இப்ப கடைப்பிடிக்கிறது கிடையாது. இந்தியாவுடைய சட்ட பிரகாரம் மஞ்சள் உணவுப் பொருள் இல்லை. ஆராய்ச்சி பண்ணி பார்த்து இது ஆம்புளையுடைய ஆண்மை தன்மையை குறைக்கும், மஞ்சள் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி
மஞ்சளை வெளியில பூசுறதுக்கு தான் பயன்படுத்தணும், திங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு தான் மஞ்சள் வைக்கணுமா. அப்படி ஒரு பொருளை என்னமோ புனிதம் நினைச்சுக்கிட்டு கல்யாண பத்திரிகையில் தடவி அதை பார்த்தோன்னா கல்யாண பத்திரிகை தெரிஞ்சிடும், மஞ்சள் தடவி கொடுக்கணும் இருக்கா இல்லையா. அது மாதிரி வீடு கொடுக்க போனா மஞ்சளை போய் தடவணும், கதவுல எல்லாம் தடவணும், செவத்துலாம் தடவி வைக்கணும் மஞ்சளை. அதே மாதிரி வந்து புது கணக்கு எழுதுவானுவோம், நோட்டில் என்ன செய்வாங்க, அது மஞ்சள். இந்த மஞ்சள் இதெல்லாம் வந்து அந்த கல்யாணத்தோட மஞ்சளை தொடர்படுத்துகிறார்கள். மஞ்சளுக்கு என்ன இருக்குது, எத்தனை கலர் மாதிரி அது ஒரு கலரு, எத்தனையோ மளிகை பொருள் மாதிரி அது ஒரு பொருள். இதுல என்னடா உங்களுக்கு மங்களம் இருக்கிறது? மஞ்சள் மங்களம்னு உங்களுக்கு சொல்லி தந்தது யாரு? எல்லா வண்ணங்களும் அல்லாஹ்வுடைய வண்ணம், கருப்பிலிருந்து பச்சையிலிருந்து வெள்ளையிலிருந்து மஞ்சள்ல இருந்து எல்லாமே அல்லாஹ் படைச்ச வண்ணங்கள். அந்த வண்ணங்கள் மஞ்சள் மட்டும் புனிதமான நினைக்கிறீங்க? அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இந்த ஆரத்திக்கு மஞ்சள் எடுக்கிறதுங்கிறது பைத்தியக்காரத்தனம். சில பேர் என்ன செய்வாங்கன்னா திஷ்டி கழிப்பதற்காக வேண்டி பூசணிக்காய் கட்டி என்ன செய்வான், திஷ்டிக்கு சொல்றேன் தொங்க விட்டுருவாங்க வாசல்ல. சில பேர் என்ன செய்வான் தெரியுமா, கைத்தை கட்டி நமச்சார கட்டி இருக்குல்ல, நமச்சார கட்டியே வந்து கட்டி அப்படி முடியல கட்டி தொங்க விட்டு வச்சிருப்பான். சில பேர் என்ன செய்வான், ஒரு பாட்டிலுக்குள்ள என்ன அடைச்சு வச்சு அதை கட்டி தொங்க வச்சிருப்பான். என்ன இதெல்லாம்? அந்த மனிதன் வரக்கூடிய கண் திருஷ்டிங்கிற கேட இதெல்லாம் கவுண்டர் கொடுத்து அடிச்சிடும் அப்படின்னு நினைத்து கொண்டு இதெல்லாம் செய்யறான். இதை உனக்கு சொன்னது யார்? குர்ஆன்ல எந்த இடத்துல இந்த மாதிரி உங்களுக்கு வீட்டில் கண் திருஷ்டி பட்டா பூசணிக்காயை தொங்க விடுங்க எங்க இருக்குது? பாட்டில் அதை எழுதி வச்சுக்கணுங்க எங்க இருக்குது? உங்க குழந்தைகள் மீது கண் திருஷ்டி பட்டா அப்படி கண்ணத்துல ஒரு கருப்பா பொட்டு வைங்க, எல்லாம் மேக்கம் பண்ணிவிட்டு அப்படின்னு வைப்பா. பாத்தீங்களா பிள்ளைகளுக்கு கண்ணத்துல அப்படி கருப்பா ஒன்று எடுத்து அப்படி வைப்பா. என்னன்னு கேட்டா கண் திருஷ்டி பட்டக்கூடாதுல, அதுக்கு தான் இது கவுண்டரு. இன்னும் சில பேர் என்ன செய்வான், ஒரு கழுதை படத்தை பார்த்திருப்பான், கழுதையை மாட்டி வச்சிருப்பான். ஏன்னு கேட்டா கழுதையை பார்த்தா என்ன ஆயிருமா, கண் திருஷ்டி படாதான். இன்னும் சில பேர் என்ன செய்வான், கண்ணை பார் சிரி படம் போட்டிருப்பான். கடையில் பார்த்துருக்கீங்களா? கடைகளுக்கு போனீங்கன்னா கண்ணை பார் கண்ணு மாதிரி படம் போட்டிருப்பாங்க. கண்ணை பார் சிரி, கண்ணை பார்த்துட்டு சிரிச்சிட்டோம்னா நம்மளால வர்ற கண் திருஷ்டியில படாதான். இப்படியான கிறுக்குத்தனங்கள் எல்லாம் இருக்கிறத காப்பி அடித்துக் கொண்டு நம்ம என்ன பண்ற, கல்யாணத்தில் மாப்பிள்ளைக்காக வேண்டி இந்த கூத்துகள் பண்ணி கொண்டிருக்கிறோம். கந்திஷ்டிங்கிறது மட்டும் இஸ்லாம் ஒத்துக்கொள்கிறது, வேற விதமான மூட நம்பிக்கைகளை ஒத்துக்கொள்ளவில்லை. ஒரு மனுஷன் வைத்தறியும் போது, கந்திஷ்னா என்ன, வைத்தறிகிறது. வைத்தறின அர்த்தம், ஒரு பெரிய அரண்மனை மாதிரி வீடு, பக்கத்தில் ஒரு சோத்துக்கு லாட்டி அடிக்கிற குடிசை, அவன் பிரியாணி ஆக்குறான் மூக்க தொலைக்குது, ஒரு கவலம் கொடுத்து விட மாட்டேங்கிறான், இவன் ஏங்குறான் பாருங்க, இப்படி திங்கிறீங்களாடா அப்ப அந்த ஏக்கம் ஒரு பத்துவாவா போய் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவனுக்கு கேடு தரும். கந்திஷ்டிங்கிறது வந்து கண்ணுலேருந்து வருது அர்த்தம் கிடையாது, ஒருத்தன் பார்த்துட்டு ஏங்குறது, அடுத்தவருக்கு கொடுக்காமல் இப்படி செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு கேடு வரும், அது ஓகே. அதுக்கு கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன உங்களுக்கு சொல்லி தந்தார்கள்? உங்களுக்கு கந்திஷ்டி மாதிரி சந்தேகம் வந்துருச்சா, குல் அஊது பிரப்பில் ஃபலக் 113வது சூரா குர்ஆன்ல அதை ஓதுங்க. குல் அஊது பிரப்பின் நாஸ் 114வது அத்தியாயம் குர்ஆன்ல, இந்த ரெண்டையும் படிங்க, ஒண்ணுமே வராது. இதான சொல்லி தந்தாங்க. அட கல்யாண மாப்பிள்ளை உனக்கு டவுட் வருதா, கல்யாணத்து சட்டையை போடுமே என்ன பண்ணிக்க, குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக், சின்ன சூரா, இதை படிச்சுட்டு போ. வீட்டில் கந்திஷ்டி மாதிரி உனக்கு சந்தேகம் வருதா, வீட்டில் உட்காந்து ஓது, முடிஞ்சு போச்சு கதை. எந்த பொருள்ல உனக்கு கந்திஷ்டி என்று உனக்கு சந்தேகம் வருகிறதோ அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூசணிக்காய் கட்டுன்னு சொல்லல. உனக்கு சொல்லி தந்த மார்க்கம் என்னவென்றால் குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்ற சூறாவையும் குர்ஆனுடைய சின்ன அத்தியாயத்தையும் குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற அந்த கடைசி அத்தியாயத்தையும் ஓது, எதுவுமே பண்ணாது. இவ்வளவுதானங்க. இதுலயே இந்த மாதிரி சடங்குகள் வந்துச்சு. இப்படி ஏராளமான சடங்குகளுடைய ஒட்டுமொத்த தொகுப்பாக இந்த கல்யாணம் இருக்கிறது. இதுல பாத்தியாக்கள் சுப்ஹானல்லாஹ், என்ன பாத்தியா, இந்த வருமானத்துக்காக வேண்டிங்க எவ்வளவு கீழே ஒரு அஜர்த்துங்கிறது எவ்வளவு பெரிய கண்ணியம், எவ்வளவு பெரிய கௌரவம். நம்மள்ட்ட வந்து மக்கள் மார்க்கத்தை கேட்கிறாங்களே, நம்மளை மதிச்சு வர்றாங்களே, நம்ம தேடி சொல்ற ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தந்திருக்கிறானே, அதுல நமக்கு நன்மை கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு உயர்ந்த கிரீடத்தை சுமந்து கொண்டிருக்கிற மார்க்க அறிஞர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா, இந்த 5 ரூபா காசுக்காக வேண்டி, 1.25 ரூபா காசுக்காக வேண்டி, 11 ரூபா காசுக்காக வேண்டி இந்த மூடப்பயல் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறானே அவன் சொல்றதுக்கெல்லாம் இவன் பாத்தியா ஓதுகிறான். கல்யாண மாப்பிள்ளை வந்து உட்காருவாருங்க, ஒரு தொப்பி எடுத்து தலையில் அஜர்த்து வைப்பாரு. அட இத்தனை நாள் அவர் தான் தொப்பி போட்டுக்கிட்டாரு, அவர் போட்டுக்க மாட்டாரா? அஜர்த்து தொப்பி எடுத்து வச்சு அல் ஃபாத்தியா பார், தொப்பி எடுத்து தலையில வைக்கிறதுக்கு அல் ஃபாத்தியா, ஒரு மாலையத்தை கழுத்துல போடுவாங்க அல் ஃபாத்தியா வாங்க. எங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா மாப்பிள்ளைக்கு சேவ் பண்ணுவாங்க, மாப்பிள்ளை வலுவல் இருக்கணும்ல, அதுக்காக என்ன பண்ணுவாங்க, மாப்பிள்ளைக்கு சேவிங் பண்ணுவாங்க. சேவிங் கூட எப்படி பண்ணுவாங்க,
பாலை தொட்டு தான் சேவிங் பண்ணுவாங்க புது மாப்பிள்ளைக்கு மட்டும். தண்ணியை தொட்டு பண்ண மாட்டானோ எங்க பகுதிகள் எல்லாம். உங்க ஊர்ல உண்டா அப்படி? தண்ணியா பாலா? பாலை எடுத்துக்கிட்டு வந்து ரெண்டு உண்டா. அப்ப பாலை எடுத்து பாலை கறந்துட்டு வந்துருவாங்க. அதை மூஞ்சில தடவி பிசுக்குண்டு ரசூல்லா பால் குடிச்சா வாயை குடிப்பாங்க. அதை கொண்டு மூஞ்சி தடவுறாங்க. பாலை தடவி என்ன செய்யறான்? அதுல சேவ் பண்றான்ல, அதுக்கு அஜரத்தை கூப்பிட்டு ஃபாத்தியாம்பார் அஜரத்து. அல் ஃபாத்தியா ஆனவன நாசுவர் என்ன செய்வாரு? அந்த நாவிதர் உஸ்தா, உங்க ஊர்ல உஸ்தாவா? உஸ்தா என்ன செய்வாரு? அப்படி வலிக்க ஆரம்பிப்பாரு. இதுக்கு ஒரு அல் ஃபாத்தியா. கோட்டை மாட்டுப்போ அதுக்கு ஒரு ஃபாத்தியா. வாசப்படியில் மாப்பிள்ள வருவாரு, ஃபாத்தியாம்பாரு. எல்லாம் அந்த 5 ரூபாய்க்கு வேண்டி கீழ்த்த உனக்கு வெக்கமா இல்லை? இது ஒரு 5 ரூபா கொடுக்குறாங்கிறதுக்காக வேண்டி தொப்பி வைக்கிறதுக்கு ஒரு பாத்தியா, மாலையை போடுறதுக்கு ஒரு பாத்தியா, படியை விட்டு இறங்குறதுக்கு ஒரு பாத்தியா, இறங்கிட்டு அப்படி பள்ளிவாச பக்கம் வருமா, பள்ளிவாச கிட்டால் பாத்தியாம்பாரு. அதுக்கு ஒரு 5 ரூபா. அங்கேருந்து ஒரு தர்கா வருமா, அங்கே கொண்டு ஆள் பாத்தியாங்கிறது. மாமனார் வீடு வருமா, அங்க போயிட்டு ஆள் பாத்தியாங்கிறது. அங்கேருந்து இங்கிட்டு பக்கம் கொண்டு வருவாங்களா, அதுக்கு ஒரு ஆள் பாத்தியாங்கிறது. எதை கண்டாலும் பாத்தியா. கல்யாணத்துக்கு இங்க சோறாக்குவான்ல, அதுக்கு இந்த பந்தக்கால் நடுறான்ல வீட்டு வாசல்ல, பந்தக்கால் எடுத்து ஊண்டுவாங்க. அஜரத்து கூட்டிட்டு போய் அல் பாத்தியாம்பாரு. அதுக்கு ஒரு பந்தக்காலுக்கு ஒரு பாத்தியா. சோத்து சட்டியத்துக்கு அடுப்புல வைக்கிறதுக்கு அஜரத்து வருவாரு. அல் பாத்தியா. சட்டியை வச்சா பாத்தியா, பொட்டியை வச்சா பாத்தியா, கம்ப கொண்டா பாத்தியா, குனிஞ்சா பாத்தியா, நிமிந்தா பாத்தியா. அடே என்னங்கடா நீங்க, என்ன மார்க்கம் இது? இது எல்லாம் ஒளிச்சு கட்டின ஒரு மார்க்கத்தில் உங்களுடைய வருமானத்திற்காக இப்படி எல்லாம் கேவலப்படுத்துவீர்களா? பிற சமுதாய மக்கள் பார்த்து கேலி செய்யற மாதிரி. நம்ம சொல்ற புரோகிதம் இல்லைங்கிறோம். நேரடியாக ஒரு மனிதன் அல்லாஹ்வோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோம். அல்லாஹ்விடத்தில் நேரடியாக கேட்க வேண்டும் என்று சொல்கிறோம். நீ என்ன குறுக்க என்ன புரோக்கரு? அல்லாஹ்வுக்கு எனக்கு நீ யாரா புரோக்கரு? நாங்க கேட்க மாட்டோமா அல்லாட்ட? ஒரு வீடு குடி போறோமா, அவரை கூப்பிடணும், வந்துருவாரு. இது பரவாயில்லைங்க, வறுமையை போக்கு வருவார் அஜர்த்து. கஷ்டப்படுறீன்னு வைங்களேன், கஷ்டமா இருக்குதா, கவலையே படாதீங்க, நாங்க வந்து ஓதுறோம், சலாவத்து நாரியா ஓதுறோம், இல்லாட்டி பூரியா பாத்தியா ஓதுறோம், அப்புறம் பாருங்களேன் அப்படிம்பாரு. ஏன் நீ ஓதி பணக்காரனாக காட்ட வேண்டியானே? அட்டே எங்களுக்கு ஓதி பணக்காரனாக்க வர்றீல? எந்த அஜர்த்தாவது வீட்டில் சலாவத்து நாரியா ஓதி பணக்காரனா போயிருக்காரா? எந்த அஜர்த்தாவது பூரியா ஓதி அவர் பணக்காரனா போயிருக்கிறாரா? இந்த சவுதி அரேபியாவில் எல்லா பேரும் பூரியா பாத்தியா பணக்காரனா போனானா? டாடா பிர்லாவெல்லாம் பூரியா பாத்தியா தான் ஓதுனானா? பில்கேட்ஸ் எல்லாம் பூரியா பாத்தியா ஓதி தான் உலக பணக்காரனா மாறினானா? அடே பாத்தியாவுக்கும் பணத்துக்கு என்ன சம்பந்தம்? இன்னும் சொல்ல போனால் ஒரு அடிப்படையை நீங்கள் மனசுல பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே கிடைக்கிற இன்பங்கள், செல்வங்கள், பரக்கத்துகள், வாய்ப்புகள், இதுக்கும் இபாதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அல்லாஹ் நினைச்சா அல்லாஹ் இல்லைங்கிறவனுக்கு கூட அதிகமா அள்ளி கொடுப்பான். அல்லாஹ் வணங்குறவனுக்கு ஒன்னும் தராம கஷ்டப்படுத்துவான். ஏன்? இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இது ஒரு அற்பமான உலகம். 60 வருஷம் வாழ்ந்துருவோமா, 70 வருஷம் வாழ்ந்துருவோமா, அப்புறம் என்ன? சாவு இருக்குது இல்லைங்க. சாவுக்கு பிறகு இந்த உலகத்தை எல்லாம் அழித்த பிறகு நம்மளை எல்லாம் ஒரு ஆர்டர்ல அல்லாஹ் படைக்குவான். ஒண்ணும் இல்லாம இருந்து நம்மளை படைச்சிருக்கான் அல்லாஹ். நீங்க ஒரு 50 வருஷம் வந்து எல்லாம் நீங்க எல்லாம் இங்க இருந்திருப்பீங்களா? இங்க இருக்கிற யாராச்சும் ஒரு 75 வருஷத்துக்கு எங்க இருந்தீங்களா? எங்கேயும் இல்லை, எதுவாகவும் இல்லை. இல்லாத உங்களை படைச்ச ரப்புல் ஆலமீன் திரும்ப செகண்ட் டைம் படைக்கிறது லேசு, ஃபர்ஸ்ட் தடவை படைக்கிறது தான் கஷ்டம். இதை முத படைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். இதை தயாரிக்கிறதுக்காக வேண்டி 15 வருஷம் செலவழிச்சிருப்பான். ரெண்டாவது தயாரிக்கும் போது அப்படி மோல்டு பண்ணி ஊத்தி தோசை மாதிரி எடுத்துருவாங்க. இட்லி எடுக்கிற மாதிரி ஊத்தி எடுக்கிறானா இல்லையா? அப்ப முதல் தடவை ஒரு பொருளை படைக்கிறதான் கஷ்டம். உன்னை படைச்சு விட்டான் அல்லாஹ், உன்னை அழிச்சு விட்டு ஆகுண்டு ஆயிடுவார். நிப்பாட்டி வச்சு அப்ப கேட்பான அல்லாஹ் கேள்வி. அந்த கேள்வியில பாஸ் ஆகும் பொழுது அழியாத பாக்கியத்தை, நிரந்தரமான சொர்க்கத்தை, முடிவு இல்லாத ஒரு அருளை, மரணமே இல்லாத சுகத்தை தர்றான அந்த வாழ்க்கையை தருவதற்காக இந்த வாழ்க்கையில நம்மை சோதிப்பான், கஷ்டம் தருவான், வறுமையில உழல்வோம், உறுதியா நிக்கணும். நோய்களை தருவான், உறுதியா நிக்கணும். அடுத்த வரதட்சணை வாங்கினா நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், வாங்காட்டி கஷ்டப்படுற மாதிரி தெரியும், கஷ்டப்படணும், நின்று காட்டணும். இந்த மறுமையை நம்பக்கூடிய கணக்கு பார்த்தீர்களேயானால் உலகத்தில் வரக்கூடிய இன்பங்களுக்காக, உலகத்தில் கொஞ்ச நேரம் கிடைக்கிற சுகத்திற்காக, கொஞ்ச நேரம் கிடைக்கிற புகழுக்காக, கொஞ்ச நேரம் கிடைக்கிற மரியாதைக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்கள் விடமாட்டீர்கள். இதை உணர்ந்து கொண்டவர்களாக மறுமையை மாத்திரம் முன்னிறுத்தி உங்களுடைய பயணத்தை தொடர வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய்,
திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகானா மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD, DVDக்கள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு